ஐயா உங்களுக்கு தெரியுங்களா ஐயா? நீங்க கொஞ்சம் மனம்பு பெற்று என்னுடைய புரிதலை சொல்றேன். சொல்லுங்க. கும்பகம் செய்யக்கூடாது. ஓகே, கும்பகம் செய்கின்ற பொழுது மூச்சை வந்து நிறுத்துற பொழுது மூச்சு வந்து குண்டலினி சக்தியை உயர்த்தும். அப்படி உயர்த்தும் பொழுது ஆக்சுவலி குண்டலினி சக்தி கும்பகம் இதை வந்து முறையாக கையாளுவதற்கு அதுக்கான பயிற்சியே 12 ஆண்டுகள் எடுக்கும். சுஷ்ம நாடி இருக்கு இல்லையா? சுஷ்ம நாடியை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக அந்த பயிற்சி மட்டுமே 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் பயிற்சியை நீங்க முறையாக எடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வருது. அப்படி இல்லாம நீங்க பண்ணும்பொழுது ஸோ அந்த சக்தி மேலெழுகின்ற பொழுது எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் இருக்கும்போது அதனால் வருகின்ற பிரச்சனையை எந்த டாக்டராலுமே சரி பண்ண முடியாது, யாராலுமே சரி பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இயல்பான மூச்சை காற்றை மட்டுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சில பேர் வந்து ரொம்ப இதுல ஏன்னா சில விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. ரொம்ப பேர் என்னன்னா ஆர்வம் ஆர்வம் மிகுதியால எப்படியாவது கும்பகம் செய்யலாம், இல்ல குண்டலினி. ரொம்ப பேர் என்னன்னா யோகாவில் நுழைஞ்சோன்னா அடுத்தது குண்டலினி, எடுத்த உடனே சிக்ஸர் அடிக்கிட்டு குண்டலினிக்கு அது குண்டலினி அது குண்டலினி. எங்கா போய் லாக் ஆகி நின்னுக்கும் இல்லைங்களா ஐயா? எங்கா போய் கரெக்ட். லாக் ஆகி நின்னுக்கோ, அது ஒரு பைத்தியமே ஆமா, உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதுல வந்து ஆஹ் அஹ் பலர் வந்து இங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி யோக சக்தியில் குண்டலினி சக்தி உயர்த்தும் பொழுது அதனால வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், தலைவலி வந்தவங்க, அது எதையுமே சரி பண்ண முடியும். ஒருத்தர் தலைவலி வந்து 8 வருஷம் கிட்டத்தட்ட தலைவலி. அதன் பிறகு இங்க வந்து அதை வேறொரு யோக முறையில தான் அதை பண்ண முடியும். அது வந்து ரொம்ப சூட்சம உடல். சூட்சம உடலுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது பிஃபோர் தட் யூ ஷுட் நோ. இந்த அலிபாபாவை 40 திருடர்கள் உள்ள அண்டா காக்கசம் அப்பு காக்கசம் உள்ள பாஸ்வேர்டு தெரியாம உள்ள போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த தியான பயிற்சியில் நான் வந்து இந்த கர்மிக் எனர்ஜி ஹீலிங் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது என்ன சொன்னாங்க, நீங்க கர்மிக் எனர்ஜி ஹீலிங் ட்ரைனிங் சொல்றீங்க, தியானம்னு சொல்றீங்க, ஆனா வந்து மெடிக்கல் நிறைய போகுது, சயின்டிபிக்கா போறீங்க அப்படின்னாங்க. எதுக்காகனா இது ஒரு தெளிவு புரிதல் வேணும். இப்போ உடலை பற்றி நமக்கு என்ன விஷயம், மனதை பற்றி, ஆன்மாவை பற்றி இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்ச பிறகு உடலை எப்படி தூய்மைப்படுத்துது, எப்படி வந்து சக்தியாக அதை மாற்றுவது, உடல்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும். ஒரு பிறப்பு அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கு, இது ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் சிஸ்டம் தனியா இருக்குது. அப்போ ஒரு பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்பு எப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது, கர்ம, அது கர்ம யோகத்துல ஆஹ் யாராருக்கு யார் யார் அம்மா அப்பா அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டு இங்க வர்றாங்க இல்லையா, அது எப்படி வர்றாங்க. நம்ம அதாவது ஆல்ரெடி பிளான்டு சாஃப்ட்வேர் மாதிரி. வெளியில தான் நம்ம ஹார்ட்வேர். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இது எல்லாமே. அதுல பேசிக்கா யாரு நமக்கு ஒத்தே வராதாலும் அவங்க தான் ரொம்ப க்ளோஸ்ல வருவாங்க. ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ அல்லது ஏத்து வீட்டுக்காரன பக்கத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏழ்றையாவே தான் இருப்பாங்க. என்ன பிளானிங்கே அப்படிதான். அப்போ ஒரு சூழல்ல நமக்கு யாரெல்லாம் விருப்பம் இல்லையோ வெறுப்பாக இருக்கா அவங்க ஒரு சூழல்ல ஒன்றாக இணையணும். அதனாலதான் யாரையுமே கோவப்படாதீங்க வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இதுல ஆரம்பத்தில். அப்ப அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி வந்து பிளானிங் இருக்கு, அது ஃப்ரீக்குவன்சி சயின்டிபிக்கா இது எப்படி நடக்குது நடக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு தான் மருத்துவத்தை நம்ம அதிகமாக இதுல நம்ம கொடுக்குறோம். ரைட்டா மேடம், தாரணி மேடம்? சொல்லுங்க ஐயா. அது இதுல யாருக்காவது டவுட் இருக்குது இல்ல நம்ம செல்லுகின்ற முறை எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அதை தெளிவுபடுத்தி விட்டு இன்னைக்கு போவோம். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தேன் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல கர்மிக் எனர்ஜி ஹீலிங்ல சில பயிற்சின்னு. அந்த பயிற்சியில நோட் இருந்தா நோட் எடுத்து எழுதிக்கிங்க எல்லாரும். ஸோ டெய்லி பயிற்சி. நாளைக்கு இது வந்து செஷன்ஸ்ல கேட்போம். ஏன்னா இது 48 நாள் போயிட்டு இருக்கு, நாமளும் போனோம் கவனிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காம இதிலிருந்து கற்றது பெற்றது என்ன அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சு இதுல நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் சொல்றேன். இது நான் ஆக்சுவலி எப்படி பிளான் பண்ணிருந்தேன், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு செஷன், ஒரு முக்கியமான பாயிண்ட், அது ப்ராக்டிஸ், அது அடுத்த நாள் ப்ராக்டிஸ், அப்படிதான் 48 நாளும் கொண்டு வரணும். சொல்லு மேடம். ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பி ஹாப்பி எழுதிக்கிங்க. பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பது. எப்போ இந்த 5 பாயிண்ட் நாளைக்கு இது ரிவ்யூ கேட்குறேன்.
இந்த ரிவ்யூ நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த 48 நாள்ல நான் ஃபர்ஸ்ட் அதில் சொல்லியிருந்தேன் 3 கேள்விகள் நீங்கள் எழுதி, அதாவது உங்களுக்கு விருப்பமானதை எழுதி வச்சுங்க, இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு அதை எழுதி வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது. பி ஹாப்பி. எப்படி நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும், எப்படி இருக்கிறது? கலா மேடம், சண்முக சுந்தரி. சார் ஓகே, எழுதிட்டு இருக்கேன். என்னம்மா எழுதிட்டு இருக்கோம் சார். எழுதிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பென் எடுத்துக்கிறீங்களா? ரைட், ஓகே, எழுதி வச்சுக்கிங்க. 1, பி ஹாப்பி. 2வது, ஸ்மைல் அண்டு விஷஸ், அதாவது முகத்தில் புன்னகையும் அன்று வாழ்த்துக்களும். 2வது. 3வது, 5 minute ரிலாக்ஸ் எவ்ரி 1 hour. வணக்கம் கருணாநிதி சார். 1 hour, 1 மணி நேரத்திற்கு 5 நிமிடம் அமைதியாக இருத்தல் அல்லது சும்மா இருக்கிறது. ஓகே. அடுத்தது வந்து 4, வாட்டர் தெரப்பி, தண்ணீரை மருந்தாக மாற்றும் கலை. 4. 5, மியூசிக்கல் தெரப்பி, இசையை மருந்தாக மாற்றுவது. 5. எழுதிட்டீங்களா? கலா மேடம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கேன் சார். ஓ, எழுதிட்டு இருக்கேன். சரி, ஓகே. என்ன திரும்ப எழுதிட்டீங்களான்னு சொல்லுங்க. சரி. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. பி ஹாப்பி 1, 2வது ஸ்மைல் அண்ட் விஷஸ், 3வது 5 minutes வித்தின் 1 hour, 5 minutes ரிலாக்ஸ், 5 minutes ரிலாக்ஸ் வித்தின் 1 hour. 1 மணி நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு ஒன்றுல அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 5 நிமிடம் ரிலாக்ஸ். 5 நிமிஷம் சும்மா. 1 மணி நேரம் ஆயிடுச்சா மைண்ட்ல வச்சுங்க. இப்ப 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க ரிலாக்ஸ் 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இது நல்ல ப்ராக்டிஸ். 100% தியானத்தினுடைய தியானம், மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி போறாங்க இல்லையா, அதோட 100% அடித்தளமானது இந்த வார்த்தை. பி ரிலாக்ஸ் 5 minutes 1 hour. இதை நீங்க இந்த ஒன்னுக்கும் ஒரு பெரிய இது இருக்கு. ஆக்சுவலி இதுதான் நான் கிளாஸாவே ஆரம்பிச்சேன். பி ரிலாக்ஸ் 5 minutes வித்தின் அவர். 1 மணி நேரத்திற்குள் ஒரு முறை ஏதாவது 5 நிமிடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த ரிலாக்ஸ் எப்படி பண்றதுங்கிறது தான் ஒரு 1 hour செஷன். வாட்டர் தெரப்பிங்கிறது ஒரு செஷன், மியூசிக்கல்ங்கிறது ஒரு செஷன். அப்ப இந்த 5 செஷன் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பட் நம்ம கெஸ்ட்ங்கும் போது அவங்களோட பாயிண்ட்ல போனதுனால இது 5 இன்னைக்கு ஒரே நாள் எடுத்துடுறேன். அடுத்தது வந்து வாட்டர் தெரப்பி, மியூசிக்கல் தெரப்பி. ஓகே, இந்த 5 எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. எழுதியாச்சுங்க சார். எழுதினவங்க யாராவது சொல்லுங்க. மஞ்சுளா மேடம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமா? எழுதிட்டு இருக்கீங்களா? வெங்கட் சார் எழுதிட்டீங்களா? சண்முக சுந்தரி மேடம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னீங்க தெரியாது எனக்கு. என்ன சொன்னே தெரியலையோ? உள்ள எனக்கு கிடைச்ச உள்ள லாகின் கிடைச்சது. இப்பதான் வந்தீங்களா? ஒண்ணு, அதாவது பயிற்சி கொடுத்துருக்கோம், இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 48 நாளுக்கு 48 விதமான பயிற்சி. அதுல முதல்ல வந்து பி ஹாப்பி, ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக இரு. அடுத்தது வந்து ஸ்மைல் அண்ட் விஷஸ், புன்னகையோடு இருக்கிறது, வாழ்த்து சொல்றது. 3வது 1 மணி நேரத்திற்கு 5 நிமிடம் சும்மா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது வேற, சும்மா இருக்கிறது. அடுத்தது வந்து மியூசிக் தெரப்பி, வாட்டர் தெரப்பி, அடுத்தது மியூசிக் தெரப்பி. இது மட்டும் எழுதிங்க டைட்டில். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தாரணி மேடம் எழுதிட்டீங்களா? இது ப்ராக்டிஸ். நாளைக்கு வந்து இதுல கேட்பேன். இதுல மாற்றம் கண்டிப்பா இருக்கும், 100% இருக்கு. இப்போ தியானம் பண்ற 1 hour இல்லையா, அது முடியல அப்படின்னா அது அனைத்திற்குமான பேஸ். இப்போ அந்த 48, இப்போ 5. ஓகே. இதுல இன்னும் ஒரு விஷயம், கர்மயோகத்தை பத்தி இன்னைக்கு நான் போட்டிருந்த செஷன்ஸ்ல சீஃப் கெஸ்ட்டையும் சொல்லியிருந்தேன், அவரும் வந்து சொல்றாரு.
ஆஹ் நடிகர் ராஜேஷ் இப்போ மறைஞ்சிட்டார், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. நடிகர் ராஜேஷ். ஓகே. கடந்த ஆண்டு நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு. சேனல்ல கேப்டன் டிவியோட சீஃப் பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ட் இருக்கும்போது நிறைய இன்டர்வியூக்காக அவர்கிட்ட பேசியிருக்கேன். சில முக்கியமான கருத்துக்களுக்காக சில நடிகர்களை பற்றியான விஷயங்கள் பேசுறது அப்படிங்கிறது நிறைய சொல்லுவார். ஒருத்தரை பற்றி அஸ்ட்ராலஜியில் அதிகமாக பேசியிருக்கேன். அப்போ பேசும்பொழுது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் இளங்கோவை கூப்பிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா அவரு நிறைய இன்டர்வியூ பண்றாரு, மருத்துவர்லாம் இன்டர்வியூ பண்றாரு இல்லையா? அப்ப அவர் இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சார்கிட்ட கேட்டேன் நான். சார் நான் அப்பாயின்மெண்ட் பேசுறேன், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. டாக்டர் அப்ப என்ன சொன்னாரு, மெடிடேஷன்ல இருந்துட்டு எனக்கு சித்தர்கள் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னாரு. எனக்கு வந்து ஸோ இந்த விஷயம் பெரிய அளவில் ரீச் பண்ணணும். அப்போ அவரு இன்டர்வியூ பண்ணாருன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளில் வியூவர்ஷிப் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பேசிட்டு சார்கிட்ட, இல்லை சார் நீங்கள் எப்படியாவது வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். லாஸ்ட் இயர் கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட சந்தேகம் பேசும்போது அவர் என்ன சொன்னார், ரொம்ப ஓப்பனாக எங்கள்கிட்ட பேசக்கூடாது, 10:30 மணிக்கு முடியலன்னா எப்பயாவது பேசுவார், உடனே என்ன ரிலாக்ஸாக பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் நிறைய இதை ரெக்கார்ட் பண்ணேன். சரி, அவர் இல்லாம அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்றது அவமரியாதை மாதிரி அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். அதுல முக்கியமான விஷயம் சாரை பத்தி சொன்னேன். சார் வந்து கிளேர்வாயிண்ட், டாக்டர் இளங்கோ அவர்கள் கிளேர்வாயிண்ட் அப்படின்னாக்கா அகக்காட்சியாளர். யாருக்காவது தெரியுமா வாட் இஸ் மீன் பை கிளேர்வாயிண்ட்? வெங்கட் சார். இல்லைங்க ஐயா. ஐயா யாரோ வந்து இதுல இருக்காங்க போல, அதாவது உங்களோட பெர்மிஷன். அன்மியூட்லையா? ஐயா ஓகே. ஓகேம்மா, ரைட். ஹலோ. ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குதுங்க சார். கேக்குது, ரைட். கேக்குது. ஓகே. கிளேர்வாயிண்ட்னா என்ன அப்படின்னு தெரியுமா? யாருக்காவது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெங்கட் சார், கிளேர்வாயிண்ட்? இல்ல சார். கிளேர்வாயிண்ட் இல்ல. கலா மேடம்? தெரியலங்க சார், நீங்க சொல்லுங்க சார். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க தான் கேட்டேன். சண்முக சுந்தரி மேடம்? தெரியல. சசிரேகா மேடம் தெரியல இல்லைங்களா? டபுள் டிவைஸ் உங்களுக்கு டபுள் ஒன்னு அடைக்கல நினைக்கிறேன். ஓகே, ரெண்டும் ஆன்ல இருக்கு. ரெண்டும் ஆன்ல இருக்கு. ஓகே, ரைட். ஓகே, இதுதான் ஆன்ல போட்டுருக்கு. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. கரெக்ட். GR. ஓகே, ரைட். சொல்றேன். கிளேர்வாயிண்ட் என்பது அகக்காட்சியாளர். அகக்காட்சியாளர் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதாவது இப்போ நீங்க இருக்கிறீங்க, ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அவரை பற்றிய பிரசன்ட், ஹூ இஸ் ஹி, அவர் யார் என்பதை தெரிந்து கொள்வது. இப்ப இருக்காருன்னா அவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் எங்கேருந்து வராரு, அவருடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு, என்ன பர்பஸ்க்காக இங்க வந்திருக்காரு, எப்படி இருந்தாரு, எப்படி இருக்கிறாரு, எப்படி இருக்க போறாரு. அகக்காட்சியாளர் அப்படிங்கிறது, கிளேர்வாயிண்ட் அப்படிங்கிறது ஒருவரை பற்றிய முக்காலத்தையும் தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் கிளேர்வாயிண்ட், அகக்காட்சியாளர். இது வந்து யோகாவில் யோகிக் மெத்தட், பியூர் மெடிடேஷன். ஸோ குறைந்தபட்சமாவது 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட மெடிடேஷன் இருந்த பிறகு அது சித்தர்களுடைய இந்த இது அடங்கு வர்றது, யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சித்தர்களுடைய பிராப்தம் அந்த அனுகிரகம் இருக்கும்பொழுது தான் அந்த கிளேர்வாயிண்ட் இது வரும். அப்படி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியில் பார்த்து கிளியரா சொல்லக்கூடியதுல ஒரு 30-40 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. அதுல வந்து 10 இடத்துல வரக்கூடிய இதுல இருக்கும் நம்ம டாக்டர் இளங்கோ அவர்கள். ஏன்னா அவரை பற்றியான புரிதல், சரி இவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேசிக் பெரும்பாலானவர்களுக்கு தெரியல.
அதை நம்ம நிறைய ஃப்ளேவரில் போட்டிருந்தேன். பட் வெரி பேசிக்ஸ் இதுலேருந்து கிளாஸில் எடுக்கிறதுக்கு போது அதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அடிப்படையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் வந்து அதை சொல்ல முடியும். இவருக்கு இந்த பார்த்தாலே சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் நம்ம போய் இந்த டிசீஸ் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சரி அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா சித்தர்கள் ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க. ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு எல்லா பிரச்சனையும் வந்திருப்பாங்க, ஒரு கோயில்ல இல்லை எங்கேயோ தென்னையில உட்காந்துருப்பாங்க, ஒரு விபூதி மட்டும்தான் கொடுப்பாங்க. விபூதி அடிச்சு விட்டா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபூதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சரியா இருக்கும். இன்னும் சிலது வந்து நம்ம சித்தர்கள் எக்ஸ்ட்ராடினரி. இறந்து போய் முதலை வாயிலிருந்து 4 நாள் கழிச்சு திரும்ப பாடல் பாடி கொண்டு வந்த திருஞான சம்பந்தர் போன்றவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் இறந்தவர்களை எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சாம்பலானவர்களை கூட எழுப்பி இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இது வந்து நான் சொல்லல, இது வந்து தமிழ் மறை சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இறந்த உடனே எழுப்புறதுங்கிறது வேற விஷயம். இறந்து சாம்பலா போன அந்த சாம்பலை வச்சு எழுப்புறது அப்படிங்கிறது பாடல் மூலமாக பாடல் பாடி எழுப்பியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஐயாவுக்கு தெரியும், சண்முக சுந்தரம், கருணாநிதி சாருக்கு, வெங்கட் இருக்கு. மற்றவர்களுக்கு ஆமாங்க சார், தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது எப்படி ஆமா. பாசிபிலிட்டி? இந்த 63 நாயன்மார்களை சொல்லுவாங்க அடிக்கடி. நாயன்மார்கள், சித்தர்கள் மேக்சிமம் அதை பண்ணக்கூடியவர்கள். சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அதை பண்ணக்கூடியவங்க. சித்தம் என்றாலே, சித்தம் என்றால் ஞானம். சித்தத்தை அறிந்தவர்கள், இறைவனுடைய ஞானத்தை ஒருவருக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் அது இப்படிதான் நடக்கும், அந்த ஞானம் அது ஆல்ரெடி ரிட்டன். கடவுள் வந்து டைரக்டா அப்பப்போ கொடுக்கறது இல்லை, ஒருத்தருக்கு எல்லாத்தையுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அப்போ அதை தெரிந்த சித்தத்தை அறிந்தவன் சித்தன். அப்போ ஒரு இதுதான் இருக்குன்னா, இந்த மரணம் எப்படி இருக்குன்னா, முடிஞ்சு போன பிறகும் கூட ஒருத்தரை உயிர்த்தெழ செய்ய முடிகிறது. ஜீசஸ் தான் சொன்ன, அது உயிர்த்தெழுதலாம், நம்ம அதை தான் தெரியும். ஆனால் சித்தர்கள் இது போன்றவர்களை உயிர்த்தெழுச்சிருக்க ஒருத்தர் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இறைவனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒருத்தர் டெத் அப்படிங்கிறது பினிஷ் பண்ணிட்டார். ஆனால் அதையும் கூட சித்தர்கள் எப்படி வந்து திரும்ப வந்து உயிர்த்தெழ செய்யறாங்க? அது எப்படி பேசிக் லாவில் இருந்து மாறினது இல்லையா? எப்படி அவர்களால் செய்ய முடியும்? அதே மாதிரி இன்னொன்று வந்து பாடல், உடல் நோயா இருந்தாலும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருநாவுக்கரசர் பாடல் பாடி அந்த நோயை தீர்க்கிறது, வெக்கை நோயை தீர்க்கிறது, வயிற்று வலியை போக்குறது, எல்லாமே பாடல் பாடி இறைவனை பாடி தெரிஞ்சிருக்காங்க. இப்போ ரீசண்டா ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நினைக்கிறேன், மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இந்த மன்னாதி பூதம் பாடல் கேட்டிருக்கீங்களா? நடராஜர் 10 யாராவது? ஆமா, இந்த பாடல் மன்னாதி பூதமோடு விண்ணாதி, மன்னாதி பூதமோடு விண்ணாதி விண்ணாதி. மறை நான்கி நடி முடியும் நீ. இந்த பாட்டு வேணா போட்ட, அந்த பாட்டும் அதோடைய பேக் அது என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த, அவருக்கு வந்து உடல் வந்து தீராத நோய், அதாவது எல்லாத்தையும் பட்ட ஸ்கின் ப்ராப்ளம், வேற வழியே இல்லைன்னு சிதம்பரம் நடராஜர் கோயில போயிட்டு இதோட இறந்துற முடிச்சுக்கிறேன் என்னோட வாழ்க்கையோட. சிவனடியார் பக்தர், முனுசாமி அவர் பேர். அந்த மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற முனுசாமி, அவர் பாடி முடிக்கிற அந்த பாட்டை முடிக்கும் பொழுது அவருடைய நோய் உடனே குறையுது. இது ரியலா ரீசெண்ட் வயர்ல நடந்தது. அவர் பாடின பாடல் தான் அந்த பாடல். அப்போ எப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த நோய் இருக்குது, உடனடியாக ஒரு நோய் சரியாகுது. மரணம் இருக்குது, மரணத்தை வந்து உடனடியாக மீட்டு கொண்டு திரும்பவும் அவரை உறுத்தல் செய்ய முடியாது. எப்படி பாசிபிலிட்டிஸ் முதல்ல அதை சொல்லுவோம். நம்ம ரியல் வேர்ல்டுல பேசுவோம், அது கடவுள் அப்படி கடவுள் நினைச்சா பண்ணிடுவார். ஆனா அப்படி வரல. ஆரம்பத்தில் சொல்ல சண்முக சுந்தரம் சரவணன் சிவவாக்கியார் மாதிரியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சயின்டிபிக்காவே பேசுவோம். திடீர்னு வந்த ஜூம் அது கடவுள் ஆமா ஏத்து, அப்படி நான் எந்த இடத்துக்கிட்டையுமே கொண்டுட்டு வரல. கடவுளாக இருந்தாலும் அவர் செய்யறாருன்னா அது எப்படி, ஹவ் இட் பாசிபிள்? கடவுளுடைய தெய்வம் மனுஷ ரூபா அப்படின்னு சான்ஸ்கிரிட் சொல்லுது. அதாவது தெய்வம் என்பவர் மனித ரூபத்தில் தான் இந்த கருப்பு மூவியில் வருவார். அப்படிங்கும்போது அவருடைய இலக்கணத்தை நாமும் பெற்றிருக்கிறோம். அப்ப அவர் செஞ்சா நம்ம செய்ய முடியாதா? ஜீசஸ் சொல்றார், நான் செய்வதை நீயும் செய்ய முடியும், அதற்கான ஆசைகளை உனக்கு வழங்குறேன். பாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா நான் செய்வதை நீங்க செய்ய முடியும்னு அவர் ஜீசஸ் கடைசியில சொல்றாரு அவருடைய பிரசங்கத்துல. பட் அதுக்கான குவாலிட்டி நீங்க குவாலிஃபை ஆகணும். நான் சொல்றாரு, உனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டேன், நீங்க வந்து டாக்டர் பார்க்கலாம், ஆனா நீங்க படிக்கணும் அப்படின்றாரு. அதுக்கான குவாலிஃபை ஆயிடுங்கன்றாரு. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து நோயை சட்டனாவே
நோயிலிருந்து மீட்க முடியுது, மரணத்தை மீட்க முடியுது. இது ரெண்டு தான் அதிகபட்சம். மற்றது எல்லாமே செல்வம், அதுவும் உடனே கொடுக்க முடியுது. இது எப்படி பாசிபிலிட்டிஸ், எப்படி நடக்குது? இல்லையா, நம்ம கேட்டிருக்கோம் கடவுளுங்கிறோம். கடவுளாக இருந்தாலும் எப்படி இது நடக்குது? எனிபடி? வெங்கட் சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மாவை பார்த்துட்டு அவர் கொடுப்பாங்களா இல்ல எப்படி சார்? பரவாயில்ல, நீங்க அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வெரி குட். காந்த சக்தி மூலமா, ஏன்னா ரெய்க்கி இந்த இதுலலாம் கூட குணப்படுத்துறாங்க இல்லையா? ரெய்க்கி மூலம். ரெய்க்கி மூலம் எப்படி நடக்குது? அதான் காந்த சக்தி. ரெய்க்கி ரெய்க்கி படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. மிக்காவோஷி. நான் ஆக்சுவலி அதை தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஹீலிங்ல பிரணாக் ஹீலிங், ரெய்க் ஹீலிங், நம்மளோடது கர்மிக் ஹீலிங், இந்த மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? அவங்கள ஏற்கனவே ஒரு ஹீலிங் முறை இருக்கும்போது நாம கர்மிக் எனர்ஜி ஹீலிங் ஏன் கொண்டுட்டு வரோம்? இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு விஷயத்த புதுசாக எடுத்துட்டு வரோம், ஏன் எடுத்துட்டு வரோம்? அதான் ஏற்கனவே இருக்குன்னு. ரெய்க்கிங் வந்து மிக்காவோஷி வந்து 1845 பிறந்தவர். அவரு ஆரம்பிச்சது தான் மிக்காவோஷி. பிரணாக் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு சோவாக்கோ சுய் அவர் ஆரம்பிச்சுதான் பிரணாக் ஹீலிங். அவர் வந்து 1852 ஐ திங்க் ஸோ இதுல பிறந்தவர். அவர் உருவாக்குனார் இந்த மெத்தட். அதாவது எனர்ஜி, ஆற்றல் மூலமாக நோய்களை குணப்படுத்துதல், ஆற்றல் சிகிச்சைன்னு பேரு நார்மலா. ஓகே ரைட், அது அடுத்தது வருவோம். அது எப்படி அந்த பிரணாக் ஹீலிங் நடக்குது, ரெய்க் ஹீலிங் நடக்குது? சார் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வந்து நம்ம ஆறாவளியா வந்து கிராஜுவலா இன்டர்னல் ஆர்கானுக்கு வராங்க சார். ஓகே, அங்க எல்லாமே சக்ரா கிளென்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேணுங்கிறது வந்துருது. சூப்பர். அப்போ சக்கராவை கிளென்சிங் பண்றோம் அப்படின்னாக்க எந்த நோயா இருந்தாலும் சக்கராவை கிளென்சிங் பண்ணா நோய் சரியாயிடும் இல்லையா? 100%. 100% ரைட். ஆனால் இதுல பிரணாக் ஹீலிங்லும் சரி, ரெய்க் ஹீலிங்லும் சரி, அந்த மாஸ்டர் சொல்றாங்க சம் டிசீஸ் ஆர் தேர், யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஃபைண்ட் அவுட் சம் டிசீஸ் வி கேன் நாட் கியூர் சொல்றேன். இது கியூர் பண்ண முடியாது, லெஃப்ட் அவுட், அதை விட்டுருங்க அப்படின்றார். பிரணாக் ஹீலிங்லையும் சொல்றாரு சில விஷயங்கள், சில டிசீஸ். யார் ஆமான்னு சொல்லு, வெங்கட் சார் தானே? ஆமா. எஸ், பண்ணிட்டு அவங்க ப்ராக்டிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். சில டிசீஸை நீங்க எடுக்காதீங்க. அப்புறம் நேற்றுக்கு யாரோ சொல்றாங்க பேசும்போது, இவர் முந்தானத்து டாக்டர் குமரேசன் சார் சொன்னார், நல்லா கவனிச்சிங்களா, இந்த ஸ்கின் டிசீஸை நாங்கள் வந்து ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்குங்களா? இந்த டிசீஸ் ஏன் மெடிசன் இருக்கு, அதுக்கான ஃபார்முலா இருக்கு. ஏன் நம்மளுக்கு சும்மா செத்து போன சாம்பலை வச்சு அடிச்சு தூள் கிளப்பிருக்காங்க இல்ல, ஏன் இவர் பண்ண முடியல? அது அந்த கர்மா அவருக்கு இருக்கு, அனுபவிச்சு ஆகணும் இல்லைங்களா? பேசிக் அதுதான். இப்போ பிரணாக் ஹீலிங், ரெய்க் ஹீலிங் சிலருக்கு அவர் என்ன சொல்றாரு, அவருடைய எனர்ஜி, நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்துட்டு நீங்க ஹீலிங் கொடுங்கன்னு சொல்றாரு. பிரணாக் ஹீலிங்கும் ரெய்க் ஹீலிங்கும் அவங்க எனர்ஜி பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க கர்மா. அவங்களுக்கு கர்மா அப்படிங்கிறத சொல்ல வரல, அது இன்டைரக்டா சொல்றது. வெங்கட் சார் ஆல்ரெடி ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கிறவரு. சிலர் கொடுக்க முடியல, சிலருக்கு உடனே கியூர் ஆகல, சிலருக்கு வந்து இன்னொருத்தர் நல்லா ஹீலிங் கொடுக்கறவங்களுக்கு யாருக்கு தலைவலியோ அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு தலைவலி வரும். டிரான்ஸ்மிஷன், ஒருவருடைய நோயை இன்னொருவர் எடுத்துக்கொள்ள முடியும், மரணத்தை கூட இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கான வரலாற்று பின்னணியில் இருக்கு. ஹுமாயூன் கூட அவருடைய மகன் பாபர் ஐ திங்க் ஸோ, ஹுமாயூன் வந்து வேண்டுகிறார் கடவுள்கிட்ட, அவர் யாராலுமே மகனை காப்பாற்ற முடியல, கடைசியில வேண்டால என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு என்னுடைய மகனை காப்பாற்றும் போது கடைசியில 3ஆவது நாள் அவர் இறக்குறாரு, அவங்க பையன் உயிர்த்து. நிறைய சம்பவங்கள் இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா பேசிக் கர்மா. வி ஆர் கான்ஃபிடென்ட்லி அனௌன்ஸ்ட், அது திரும்ப சொல்றோம் கர்மா. அப்போ ஒரு வியாதி, ஒருத்தர் டிசீஸ் இருக்குன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நவ் வி ஆர் டிக்ளேர் டு த வேர்ல்ட், டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலம் அனைத்து நோய்களையும் 100% சரி செய்ய முடியும். எந்த டிசீஸா இருந்தாலும் சரி 100% கியூர் பண்ண முடியும். அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி சரி பண்ண முடியும். இன்னும் அதிகபட்சமா சொல்லணும்னா, ஒருத்தர் இந்த டேட் அண்ட் டைமிங்ல இறந்து விடுவார் அப்படின்னு தெரிந்தாலும் அவர்களுடைய மரணத்தை தள்ளி வைக்க முடியும். நான் சும்மா சொல்லல, கான்பிடன்டா சொல்ல. பிகாஸ் ஆஃப் ஒருவருடைய கர்மா இருக்குது, அலோ பண்ணுது, முடியும் அப்படின்னு சொன்னாக்க டெஃபினட்டா அதை செய்ய முடியும்.
ஸோ இது என்ன சொல்றது உண்மையா, என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை போடுறீங்க, இதுவரையும் கேட்டுட்டு இருந்தது வித்தியாசமா கேட்டுட்டு இருந்தேன், திடீர்னு எல்லா டிசீஸும் சரி பண்ண முடியும், மரணத்தை தள்ளி போட முடியும் அப்படின்னா, இதுதான் நான் வந்து ராஜேஷ் சாரோட மீட் சொன்னேன். அன்னைக்கு ராஜேஷ் சார் சொன்னப்போ லாஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணியிருந்தேன், டாக்டர் கூப்பிட்டு டாக்டர் வந்து சித்தர் அலோவ் பண்ணலன்னு சொன்னப்போ நான் வந்து இல்லை சார், அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், நான் சொன்னா செய்யக்கூடியவர், உங்களை இன்டர்வியூ பண்ணுவாரு, கிளேர்வாயிண்ட்டை பத்தி பேசுவாரு, இந்த டிசீஸ் நீங்க கியூர் பண்ற விஷயத்த சொல்லலாம், அப்போ உலகம் முழுவதும் இந்த செய்தி போகும், குறைந்தபட்சம் பல லட்சக்கணக்கானவர்கள் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ராஜேஷ் சார் கூட்டிட்டு போறேன், டாக்டர் வந்து கூட்டிட்டு போறேன், டாக்டர் வேண்டாம்னாரு, பட் இருந்தாலும் நான் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார்ட்ட நான் பேசுறேன். சார்ட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்த சொல்லும்போது ராஜேஷ் சார் என்கிட்ட 3 கேள்வி கேட்கிறார். சார் நான் டாக்டரை நான் இன்டர்வியூ பண்றேன், ஆனால் நான் கேட்கிற 3 கேள்விக்கு டாக்டர் இளங்கோ அவர்கள் பதில் சொல்லிட்டாருன்னா நான் இன்டர்வியூ பண்றேன் அப்படின்றாரு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் கேட்டது, நான் முற்பிறவியில் என்னவாக எங்கு பிறந்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் ஒண்ணு. ஏன்னா அவருக்கு அது தெரியும், ஏன்னா அவர் நிறைய பேர்ட்ட மிஸ் பண்ணிருக்காரு, அவர் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே என்ன பிறவியில் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறது அவர் தெரியும். அவர் சொன்னாரு என்கிட்ட, இவர் கரெக்டா பண்றாரா இல்லையாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இது எனக்கு முற்பிறவி பத்தி சிலர் சொல்லியிருக்காங்க, அது ரகசியம், எனக்கு தெரியும் முற்பிறவில ஒரு 4-5 பேர்ட்ட நான் செக் பண்ணியிருக்கிறேன், எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க, நீங்க முற்பிறவியில எங்க பிறந்திருக்கீங்க, என்னவா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் அதனால நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது இவர் சொல்லிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஓகே. செகண்ட் வந்து அவருடைய மனைவி வந்து திருமணமாக கொஞ்சம் வருஷத்துல இறந்துட்டாங்க. அப்போ சொன்ன என்னுடைய மனைவி ஏர்லியரா ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும், 2வது கொஸ்டின்ஸ். 3வது என்னுடைய மகன் திருமணம் எப்போது நடக்கும், 3 கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டினுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே சார் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி டாக்டர் நான் லாஸ்ட் இயர் கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் 4 o'clock வலசரவாக்கத்துல கூட்டிட்டு போய் அங்கே மீட் பண்றவரோட வீட்டில் போனோடனே முன்னாடியே ரிசீவ் பண்றாரு. என் கூட ரொம்ப பிரியமா இருக்கும், நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கிறேன் அவரை. இன்டர்வியூ விஷயமாவும் ஃபோன்ல அதிகபட்சமாக ஃபோன்ல பேசியிருக்கோம். அது ஜாதகம் தொடர்பும் ஒரு முன்னாடியே அவர் சொல்லிடுவார். இந்த நடிகை நிறைய பேர் சொன்னார், ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, இந்த ஜாதகம் இருந்தாங்களா இப்படிதான் இருப்பாங்க, கான்ஃபிடண்டா சொல்ல, இத்தனை வயசு இப்படி நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா சொல்லக்கூடிய கிறிஸ்டின் தான். அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், நான் பர்சனலா பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயம், ஸோ கேப்டன் டிவியில நான் சீஃபா இருக்கிறதுனால அப்போ சொன்னாரு, விஜயகாந்த் அவர்களை எம்ஜிஆருக்கு முதலாக அறிமுகப்படுத்தி நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவன் நான் தான். ஆனா விஜயகாந்த் சார் வந்து அதை பலமுறை சொல்லலை, அவங்க யாருக்குமே சொல்லலை. பட் எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, சரி இவர் ராஜேஷ் சார் தான் சொன்னார்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன், சொல்லலை அப்படின்னாரு. பட் அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவர் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து இந்த கான்வர்சேஷன் இந்த பக்கம் வந்து இப்போ டாக்டர்கிட்ட கேட்டாரு, சார் நான் 3 கேள்வி கேட்டேன் பதில் அப்படின்னா நான் சொன்னேன் சரி சார். அப்போ டாக்டர் சொன்னார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடிகர் ராஜேஷ் முற்பிறவியில் என்ன, இது ரெக்கார்டட், இப்போ நான் பேசுறதும் ரெக்கார்டட், இது நம்ம போடுறோம், அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ அவர் கேட்கிறார், முற்பிறவியில் நான் என்னவாக பிறந்தேன் அப்படின்னு கேட்டார். அப்போ டாக்டர் சொன்னாரு, முற்பிறவியில் சவுத் ஆப்பிரிக்காவில் போர் வீரனாக பிறந்திருக்கிறீர்கள், அப்போ உங்களுடைய பேர் அந்த ஜென்மத்தில் போன, இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மத்தில் அவருடைய பேர் கடாபி அப்படின்னாரு. அவர் சொன்னார் கரெக்ட், இது போன ஜென்மத்தை பத்தி. அதுக்கு முன்னாடி ஜென்மம் அவர் இலங்கையில் பிறந்திருக்கிறார், அது ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறார். அதே போன்று இன்னொரு ஜென்மம் இஸ்லாமாபாத் ஒரு முஸ்லிம் கண்ட்ரில முஸ்லிம் பெண்ணாக பிறந்திருக்கிறார். அதுக்கு முன்பு ஆண். மொத்தம் 5 பிறவி டாக்டர் சொன்னார். சொன்னோடனே சொன்னார், அந்த பிறவியில் பற்றி எனக்கு தெரியல, பட் நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில சோல்ஜரா பிறந்திருக்கேன், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு என்னால கான்பிடென்டா இருக்கும், ஃபைட் நல்லா பண்ண முடியும் என்னால, சண்டை அவருடைய படங்கள்ல சண்டை காட்சிகள்னா என்ன அறியாமலே நான் வந்து நல்லா வருவேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நான் வந்து ஃபைட்டிங் பண்ண படம் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகல, பட் எனக்கு அந்த ஃபைட்டிங் சீன் பிடிக்கும், ஃபைட் நல்லா வரும், ஏன் நிறைய இருக்கும்போது இது மட்டும் எனக்கு வருது அப்படிங்கும்போது அப்போ நான் சிலர்கிட்ட கேட்டப்போ ஒரு 4-5 பேர் இந்த கிளேர்வாயிண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க முன்ஜென்மத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் இதை பத்தி சொன்னாங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஓகே டிக். செகண்ட், 2வது அவருடைய கேள்வி, அவருடைய மனைவி ஏர்லியரா இருந்தது அப்படிங்கிறது, இவர் பெற்ற சாபம் பெண் சாபம் அப்படிங்கிற 2 இருக்குது, ஆண்களுக்கான சாபம் பெண்கள் சாபம். இதை
மனுஷங்கள்ட்ட தான் இருந்தாலும் கடவுள்கிட்டயுமே இருக்கு. 2 பேரு அஃபெக்டட்னா கடவுளே வந்து லேடிஸ் கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்றாரு. ஜென்ஸ் கொஞ்சம் டவுன் பேமெண்ட்ல தான் வைக்கிறாரு. அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஸோ பெண்களுடைய பாதிப்பு, ஒரு பெண் பாதிக்கிற ஆண் பாதிக்கிறார்னா பெண் பாதிப்பு அதிகமாக கொல்லப்படுகிறது, மிகையாக கொல்லப்படுகிறது. பிகாஸ் ஆஃப் ஒரு உயிர் உருவாக்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வழிகளை தாங்கக்கூடிய பொறுமையின் சிகரமாக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறதுனால சில ஃபெசிலிட்டிஸ் வந்து காடே கொடுக்குறாரு. அப்போ சில பெண் சாபங்கள் உங்களுக்கு இருக்குது. அவருடைய சாபத்தின் அடிப்படையில் உங்களுடைய மனைவி நீண்ட நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறது பெண் சாபம் அப்படின்னாரு. அது ஓகே, அது ஒத்துக்கிட்டாரு. 3வது கேள்வி அப்படிங்கும்போது என்னுடைய மகன் திருமணம் அப்படிங்கும்போது சார் வந்து சொல்லலை, அமைதியா இருந்தாரு. அப்புறம் சொல்லுங்கன்னா இல்லை சார் இதை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்க தான் கிளியர் வாயின்ட்டுன்னு சொல்றீங்க. கிளியர் வாயின்ட்டுனா எனக்கு நல்லா தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன். கிளியர் வாயின்ட்டுனா துல்லியமா சொல்லிடுவேன், 100% சொல்ல முடியும். நல்லா கவனிச்சிங்க, கிளியர் வாயின்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. நான் அதுல வந்து போஸ்டிங் வீடியோ பாக்குறீங்களான்னு தெரியல. டாக்டரோட எல்லா வீடியோவிலும் கிளியர் வாயின்ட்டுன்னு தான் போடும். கிளியர் வாயின்ட் ஹாப்பினஸ் ஸ்பெஷல் கோச்சர் கிளியர் வாயின்ட், CLAIVOYAR, கிளியர் வாயின்ட், VOYANT, கிளியர் வாயின்ட், கிளியர் வாயின்ட் போடும். அப்போ கிளியர் வாயின்ட்னா இப்போ ராஜேஷ் கிளியர் வாயின்ட்னா ஒருத்தர் இந்த டேட்ல இந்த டைமிங்ல இது நடக்கும் அப்படின்னு துல்லியமாக சொல்லக்கூடியவர்கள் தான் கிளியர் வாயின்ட். அப்போ நீங்க வந்து என்னுடைய பையனுடைய திருமணம் இந்த டேட்ல நடக்கும்னா இது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை கிளியரா சொல்லுங்க அப்படின்றாரு. சார் சொல்லலை. 2-3 தடவை கேட்டாரு. அப்புறம் வந்து சொல்லலைங்கும்போது சரி உங்களால சொல்ல முடியுமா முடியாதா, இது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னாரு. சொல்ல முடியும், ஆனால் இப்போ வேண்டாம் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல, நான் தான் எது வேணாலும் கேட்டு தயாரா இருக்கனே அப்படின்னு சொன்னாரு. டாக்டர் சொல்லலை. அப்புறம் அதாவது 4 மணிக்கு போனோம், கிட்டத்தட்ட 8:30-9 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசணும், வந்தாச்சு. அப்புறம் இப்போ வந்து சிஸ்டர் வனிதா பதிவு போட்டிருந்தாங்க நம்ம குரூப்ல. அவர் வந்து இயற்கை வைத்திய முறைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தார். குடிக்கிறதே நன்னீர் கொடுத்துட்டு இருந்தார். உடல் வந்து எப்படி இருக்கணும், உணவு எப்படி எடுத்து எல்லா முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளவர். ஆனாலும் அவருடைய மரணத்தை அவரால் கணிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இயற்கை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதை காட்டி டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், டாக்டர் இது மாதிரி பதிவு போட்டிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம், நீங்க ஒரு விஷயம் அவருடைய பையனோட மேரேஜ் பத்தி சொல்லலை அந்த டேட். அப்போ எனக்கு உடனே ராஜேஷ் சார் ஃபோன் பண்ணார் நாங்கள் வந்த பிறகு. சரி நான் இன்டர்வியூ வச்சுக்கலாமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு மெயினாக என்னுடைய பையன் தான், ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அது தெரியும், நான் முற்பிறவில் என்ன இருந்ததுன்னு தெரியுது. மனைவி இறந்தது அப்படிங்கிறது இறந்து போயிட்டாங்க, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், முடிஞ்சு போச்சு. அதனால அதை பத்தி பேசி ஒன்றும் இல்லை. பெண் சாபம் இருக்கலாம், இப்போதைக்கு நான் கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் முன்பிறவில் நம்ம செஞ்சு தெரியாது, அதனால நான் அதை ஏற்றுக்கிறேன். பட் நான் எதிர்பார்த்ததே என்னுடைய பையனுடைய மேரேஜ். ஏன்னா அவர் நிறைய அஸ்ட்ராலஜி பார்த்துருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு, பரிகாரம் பண்ணியிருக்காரு, கிறிஸ்துவ முறைகள் என்ன பண்ணிருக்காரு. பையனுக்கு ரொம்ப வருஷம் திருமணத்துக்காகவே ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. நான் எதிர்பார்த்தது இதுதான், அது எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் வேணும் அப்படிங்கிறது. யாராருக்கோ கல்யாணம் பண்ண பிள்ளை பண்ண முடியலையே பையனுக்கு அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இப்போ அதை டாக்டர் சொன்னாரு, நல்லா கவனிச்சிக்கணும், இவருடைய மரணம், ராஜேஷ் சாருடைய மரணத்திற்கு பிறகுதான் அவருடைய மகனின் திருமணம் நடக்கும் அப்படின்னு டாக்டர் முன்னாடியே கிளியர் வாயின்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். இப்ப இது எப்படி ராஜேஷ் சார்ட்ட சொல்ல முடியும்? சொல்லல, இஸ் சோ சைலண்ட். அதன் பிறகு அவர் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு இது சொன்னா நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டார். டாக்டர்கிட்ட நான் என்ன எப்படியாவது சொல்லுங்க டாக்டர், அவர் இன்டர்வியூ எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். வேண்டாம் விட்டுருங்கன்ட்டார். நான் எவ்வளவு கேட்டு பார்த்தேன், பதில் சொல்லல. அப்புறம் சொன்னாரு, சித்தர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அவர் இன்டர்வியூ எடுத்ததான் நம்ம பெரிய அளவில் ரீச் ஆகும்ல, நாம நம்முடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், இது யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு சேரும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ கேட்டப்பதான் சொன்னாங்க, இவர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அவருடைய மகனுடைய திருமணம் நடக்காது. அவர் மகனின் திருமணம் நடக்கின்ற பொழுது அவர் உயிரோடு இருக்க மாட்டார். இது வந்து விதி. அவர் என்னதான் இருந்தாலும் 100% அவர் ஃபிட்டபிள் பர்சன் தான். அப்போ இப்படி மரணம் அடைஞ்சிட்டாரே அப்படிங்கும்போது இப்போ டாக்டர் சொன்னாரு, ஒரு நல்ல மரணம் என்பது அதுதான். அந்த மரணம் ஆக்சுவலி அவருக்கிறது அந்த மரணங்கிறது அவருக்கே தெரியுது. ஏன்னா கடைசியில் அவங்க பையனோட இன்டர்வியூ பார்க்கும்பொழுது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எடுத்துக்கிட்டு போகும்பொழுது கடைசியில
ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது கடைசியில கையில முத்தம் கொடுத்துட்டு கண்ணை மூடுறாரு. அப்ப சொல்ற பையன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்பா டக்குன்னு அன்கான்சியஸ் இல்லை அப்படிங்கிறத தொட்டு பார்த்தேன். நல்லா சரி இருந்தாலும் எடுத்துட்டு போவோம் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. முத்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் இருக்குங்க. பட் அதை அவராலையும் உணர முடியும். ஏன்னா மெடிடேஷன்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாரு. பட் அவரால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எந்த டேட்ல மரணம் அடைவோம்ல. அவர் இருப்போம் ரொம்ப நாளைக்கு அப்படின்னா. டாக்டர் என்ன சொன்னார் இது சம்பந்தமா பேசும்போது, கடைசியில் அவர் கேட்ட கேள்வி மெயினாக நான் சொல்ல வர விஷயம். அப்போ அவர் கேட்கிறாரு, அதாவது ஒருத்தர் வந்து இறக்கணும்னா நோய்வாய்ப்பட்டு டியூ டு தி ஏஜ் ஃபேக்டர் இறக்குறாங்க, ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. ஆனால் ஒருத்தர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாரு, வெல்த்தியா இருக்கிறாரு, உடம்பு வந்து ரொம்ப கான்சியஸா ஃபிட்னஸோட வச்சுக்கிறாரு, அவருக்கு எப்படி திடீர்னு மரணம் வரும்? உடம்பு மூலம் தானே வரணும். அப்போ டாக்டர் சொன்னார், நீ எவ்வளவுதான் அப்போ ஒரு மரணம் நடக்குது அப்படின்னாக்கா முன்கூட்டி சில உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒரு போய் சிக் ஆயிருப்பாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் படுத்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, ஓடிட்டே இருக்கிறாங்கன்னு அப்ப சொன்னாரு. அப்போ கிளேர்வாயிண்ட் அப்படிங்கும்போது அப்ப சொன்னார் ஆரா. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி ஆரா ஸ்கேனிங் தான். உடம்புல பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலை இல்லை. அதே மாதிரி ஃபினான்ஷியலும் வந்து உடம்புலையோ அந்த ஜாதகத்திலேயோ பார்த்து பண்றது இல்லை. ஃபேமிலி இஷ்யூஸ் இதை பத்தி இல்லை. ஆறாவில் எவ்ரி திங் ஆர் தேர் இன் ஆறாவில் இருக்கும். அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அப்போ அது உங்களுக்கு தெரியும் இல்லை. அப்போ மரணத்தை எப்படி சொல்ல முடியும்னா, மரணம் என்பது அந்த 6-7 அடுக்கு இருக்கு, அந்த லேயர், 6 லேயர், அதில் ஒன்று வந்துட்டு தான் இங்கே வரும் திடீர்னு. ஈவன் தோ ஒரு சுனாமி நடக்குது, பெரிய பூகம்பம் நடக்குதுன்னா ஆல்ரெடி ட்ரையல்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது கர்மயோகம் அப்படிங்கிற மர்மயோகம் தான். அதை பத்தி கேட்டாலே பயமா இருக்கும். இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம திடீர்னு நடக்கணும், காலையில எழுந்திருக்கிறோம் படிக்கிறோம், எல்லாமே வந்து ஆல்ரெடி பிளான்ட். இந்த டைம்ங்கிறது வெரி கிளியர். அதுவும் வந்து அகத்தியர் இந்த சித்தர்களோட பார்த்தா, ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் குழந்தை ஒரு அம்மா இப்ப நான் பிறக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பேரன் பிறக்கிற வரைக்கும் அவரால் சொல்லிடுவாங்க. எந்த டேட்ல எந்த என்னுடைய பேரன், என்னுடைய கொள்ளு பேரன் வரைக்கும் சொல்ல முடியும். அது அந்த திருமணத்தை சரியான சித்தர்களோட பாடல் இருக்கு, அது பயங்கரமா இருக்கும். அதாவது யார் யார் எப்படி திருமணம் பண்றாங்க, எந்த கர்ம அடிப்படையில் அவங்க திருமணம் செய்யறாங்க, என்ன செய்தால் எந்த மனைவி வருவார்கள், எந்த கணவன் வருவார்கள், எப்படி குழந்தை வரும், எப்படி இருக்கும், அதை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஃபியூச்சர் ஆல்ரெடி டிசைடட், தீர்மானிக்கப்படும். அதாவது குறைந்தபட்சம் டாக்டர் சொன்ன விஷயங்கள் 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ இப்ப டிசைன்டு. அந்த அதுல கிளேர்வாயிண்ட்ல அவரு சொன்னது அடுத்த ஒரு 300-400 வருஷத்துக்கு என்ன இருக்கோ அதுக்கான பிளானிங் எல்லாம் சித்தர்கள் முடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிளைன்டு சாஃப்ட்வேர்ல முடிஞ்சிருச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் ஃபார்வேர்டா 2000 சில ஆல்ரெடி 2000-3000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட போட்டுருவாங்க. சில யுக புருஷர்கள்னு சொல்லக்கூடிய ரகத்தையெல்லாம் இந்த இந்த இது பூமி தோன்றி மறையிற வரைக்கும் என்னங்கிறது அவுட்லைனே கொடுத்துருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வெங்கட்? ஓகே. இந்த இல்ல பூமி தோன்றியதிலிருந்து மறைகின்ற வரை எப்படி இருக்குங்கிற அவுட்லைன், ப்ளூ பிரிண்ட், எவ்ரி திங் ஆர் தேர். முடிகிற வரைக்கும் இன்னும் 4 லட்சம் கோடி வருஷம் இருக்குன்னு சொன்னாரு டாக்டர். அது வரைக்கும் கூட ஆல்ரெடி தீர்மானிக்கப்படும். ஓகே. அப்போ இந்த அளவுக்கு தீர்மானிக்கப்படும். அப்படியே தீர்மானிக்கப்படும். ஒரு மனிதனுடைய பிறப்பு பற்றி தீர்மானிக்க முடியாதான தீர்மானிக்கும், தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் டாக்டரோட சொல்லியிருந்தார். இப்போ ராஜேஷ் விஷயம் சொல்லும்போது கடைசியில் ராஜேஷ் எழுந்துச்சு வரும்போது சொன்னது எப்படி ஹெல்த்தியா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, நாம தான் நினைச்சிட்டு நம்ம ஹெல்த்தி அப்படின்ட்டு. எஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் பிசிக்கலா வந்து டெஸ்ட் எடுத்துருவாங்க. பட் ஆறால சப்போஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா ஆறால என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். அவரோட ஹார்ட் அட்டாக்ங்கிறது முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா நல்லா கவனிச்சுக்கணும். நாங்கள் 1 இயருக்கு முன்னாடி மீட் பண்ணோம். இப்போ நான் திரும்ப எடுத்து அந்த டேட் எடுத்து கால் பண்ண டேட் இடத்துல பார்க்கும்போது லாஸ்ட் இயர் மே மாதம் 29ஆம் தேதி அவரை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த வருஷம் மே மாதம் 29ஆம் தேதி இறக்குறாரு. அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒருத்தன் ஹெல்த்தியா இருக்கும்போது எப்படி இறக்குறான்? ஹி ஸ்டார்டட். நல்லா கவனிச்சிங்க. 1 இயருக்கு முன்னாடி அவர் மரணம் அடை போகிறார் அப்படிங்கிற செய்தி இன்டிமேஷன் ஆயிட்டுச்சு. அப்போ முதல் கேள்வி வருது அவருக்கு, எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும்போது எப்படி இறக்க முடியும்? அன்றையிலிருந்து ஆரம்பிக்குது 1 இயர். அப்போ ஒருவர் மரணம் அடையினால் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு துல்லியமான 10 மாதத்துக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும்.
ஒரு மரணத்துக்கு 10 மாசம் தொடர்ந்து எடுத்துரும். அதுவரை ரொம்ப ஹெல்த்தி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த எண்டு முடியும் 10 மாதம் எப்படி ஒரு உயிர் ஜனிக்கிறது, ஒரு கருவில் இருக்கிறது, அதே மாதிரி 10 மாதம் இறக்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் நடக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொல்றது ஒரு சித்தர்கள் இப்படி எல்லாம் ஒரு ஆல்ரெடி யுக புருஷர்கள் ஒரு பூமியை தோன்றிலிருந்து மறையக்கூடிய விஷயத்தை ஆல்ரெடி பிளான்டுங்கும் போது, அப்போ ஒருவருடைய நோயை உடனே எப்படி சரி செய்யறது? அப்போ ஒரு மரணத்தை திரும்பி அவர் உயிர்த்தி செய்து அப்போ ராங் கால்குலேஷனா இருக்கு. கரெக்ட் தானே? இது எல்லாமே கரெக்டாவே பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு டிசீஸ் அனுபவிக்கணும், இப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அப்ப அதுல இருந்து எப்படி அவரை ரீவேம் பண்ண முடியும்? அப்புறம் இறக்குறாங்க, எப்படி திடீர்னு அவரை பிறக்க உயிர்த்தி வைக்க முடியும்? அப்ப ராங் கால்குலேஷன் இல்லையா? எல்லாரையும் உடனடியாக நோயிலிருந்து காத்து கொள்ள முடியாது. எல்லாரையுமே சடன் பீரியட் ஒரே மெடிசன் கொடுத்து ஒரே நாள்ல சரி பண்ண முடியாது. அதே மாதிரி இறந்து போன அத்தனை பேரையுமே உடனே உயிர்த்தெழ செய்ய முடியாது. அவர்களுக்கான கர்மா இருக்கணும். அந்த கர்ம பலன் இருந்தால் அவர்களை அதை செய்ய முடியும். அப்ப அது என்ன கர்ம பலன், அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னால், இந்த கர்ம பலனுடைய அதுல தான் வள்ளுவர் சொன்னார், நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய சிற்றறிவு கேட்டு தவறு இருக்கலாம், மன்னிக்கணும். நான் புரிந்து கொண்ட விஷயத்த பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் முயற்சி புலிதர்னு சொல்லல, தன் முயற்சின்னு சொல்றாரு. அந்த முயற்சியில முதல்ல அவர் அவாய்ட் பண்ற சொல்றது சோம்பல்ன்றார். வள்ளுவர் சொல்லக்கூடியது சோம்பலை நீக்குங்கள். இப்ப சோம்பலுக்கு அடிப்படையில ஆரம்பம் பேசிக் கர்மாவில காலையில் எழுவது. வள்ளுவர் சொல்றது காலையில் எழுறது, இந்த சோம்பல் இருக்கிற ஃபர்ஸ்ட் இடம். அதனாலதான் நம்ம அதை பிரேக் பண்ணணுங்கிற ஒரே ரீசன்க்கு தான் early morning 5 o'clock வச்சேன். ரொம்ப பேர் நான் இப்படியே தான் இருக்கேன், மாற முடியலையே, இப்படிதான் இருக்க, மாறணுமே கஷ்டம். அப்போ உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் விதிக்கப்பட்டது. அதை நீங்க பிரேக் பண்றதுக்கான கிரியேஷன் இருக்கு இல்லையா? அந்த கிரியேஷன் டைமிங், நல்லவர்கள் தராததை நாளும் பொழுதும் தந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர், அவங்களே கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த டைமிங் கொடுக்கும். இப்போ டைம் ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எப்படியாவது இந்த டயத்துல எழுந்து ரொம்ப பேர் இருந்தேன். இவன் நான் நேற்றுக்கு நான் போஸ்ட் கெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது சார்ட்ட பேசும்போது நைட்டு 10:30 அவர் படுத்துட்டார். 12:30 மலேசியாவில் டாக்டர்கிட்ட பாலட்ட இவ்வளவு நான் எப்படி அடுத்து நான் பிளான் பண்ணலையே அப்படின்னாரு. இல்லை சார் வந்துருங்க அப்படின்னா. சரி எழுந்துச்சு வரேன் நான் 10:30 மணி. ஏன்னா நான் நேற்றுக்கு மற்ற விஷயங்கள் முடிச்சுட்டு சில விஷயங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணி வர்றதுக்கே என்ன நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதன் பிறகு கெஸ்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு படுத்து 12 மணிக்கு தான் படுக்கிறேன். 3 மணிக்கு எழுந்துச்சேன். 3 மணிக்கு எழுந்துட்டு வந்துட்டேன். பட் ஒய் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மை டைம் ஃபார் ரன் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாக்க அதை நான் ஏற்கனவே சொன்னேன். யாராவது ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அதிகபட்சம் சொன்னால் யாருமே இல்லைன்னா கூட நான் நடத்த முடியும். பிகாஸ் அப்போ நான் டிவியில் அப்படி தான் பழக்கப்பட்டுரு. யாரும் இல்லையுமே ரூமில் தனியாக நான் பேசிட்டு ரெக்கார்ட் தான் பண்ணுறோம்ல, அது பயன் இல்லாமல் போகாதில்ல, ரெக்கார்ட் பண்ணி திரும்பி போட்டுடலாம். அப்போ ஒரு விதி இதுதான் தீர்மானிக்கப்பட்டாலும் அந்த விதியை சோம்பலை முறைத்து சுறுசுறுப்பாக நீ எழுந்திருக்க தொடங்க ஆரம்பிச்சிடும். உனக்கான நல்ல நேரம், நல்ல கர்மாவுக்கு பேசிக் செட்பேக்கே early morning எழுந்திருக்கிறது தான் பேசிக் அடிப்படை ஒரு விஷயம். அது வெரி வெரி கிளீன் early morning. அதனாலதான் இப்போ சஜெக்ஷன்ல கேட்டது கூட எல்லாம் சொல்லும்பொழுது ஈவினிங் 7 to 8 நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் சிலர் சிஸ்டர் சொன்னது 3 to 5, ஒவ்வொருத்தரும் ஒன்று நேரம் சொன்னாங்க. பட் நான் பர்சனலா ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணதுங்கிறது ஆக்சுவலி 3 to 6 பிரம்ம முகூர்த்தம். அட்லீஸ்ட் அந்த எண்ட் ஃபோக்கஸ் ஆக்சுவலி உண்மையிலே இதை கர்மாவை பத்தி கரெக்டா எடுக்கணுங்கிறது 3 மணி, அது யோகிக்கான நேரம். அது இல்லாம அடுத்த 4 to 5 சென்டர் அட்லீஸ்ட் இந்த டைம்லயாவது ஆரம்பிக்கும். 4 to 5ங்கிறது தான் ஆக்சுவலி அவங்களுக்கு உண்மையான குட் கர்மா, பியூர் குட் கர்மாவை ஸ்டார்ட் பண்ண சொல்லக்கூடிய எழுந்திருக்க வைக்கிற டைமே அதுதான். பட் அது ரொம்ப இதுவே அர்த்தராத்திரில எழுப்பிட்டு இருக்கேன் சொல்லும்போது அது ரொம்ப எளியர் ஆயிடுங்கிறதுனால பண்ணல. இது எண்டு 3 to 1 to 3 அப்படிங்கும்போது 3 to 4, 4 to 5, 5 to 6, 5 to 6 கடைசி போர்ஷன். அதனால கடைசி போர்ஷன்ல பிக்ஸ் பண்றேன். பட் இது ரீச் ஆகலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்மா என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய பிறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்ட, ஆனாலும் மாற்ற முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆப்ஷன் இருக்கு. அந்த பர்சன்டேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் early morning எழுந்திருக்கிறது. அது இந்த 6 மணிக்குள்ள எழுந்திருக்கிறது தான். ஓகே, அப்போ ராஜேஷா சொல்லும்போது அப்போ அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கான கேள்விகள் அது சம்பந்தமா போயிட்டு இருக்கு, அது முடியுது. அப்போ கிளேர்வாயண்ட் டாக்டர் நம்மோட சொல்லும் பொழுது
இப்போ ஸ்கேனிங் இது எல்லாமே இது எப்பவுமே நாங்கள் வந்ததில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அப்படிலாம் இல்லை. டாக்டர் வந்து பார்க்கும்போது சொல்லிவிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் தான் வந்து அவங்க நம்ப மாட்டேன். இப்போ ஒருத்தர் வராங்க, வேற ஒன்றும் இல்லை, அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் பேஷண்ட்ஸ் வராங்க. பேஷண்ட் வந்து உட்காந்துருக்காங்க, ரொம்ப முடியல. உட்காந்துருக்கும் பொழுது அவங்க ஒய்ஃப் வராங்க. டாக்டர் சொன்னாங்க அவங்கள டயக்னோஸ் பண்ணுங்க, என்ன எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு என்ன ப்ராப்ளம் எதுவுமே டாக்டர்கிட்ட அவங்க சொல்லலை, அவங்களும் சொல்லலை. டாக்டர் என்கிட்ட கிட்டாரு நீங்கள் டயக்னோஸ் பண்ணுங்கன்னு. அப்போ நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தேன், எப்படி போயிடுது என்ன பண்ணுதுன்னு கேட்டுகிட்டே வரும் பொழுது அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது மாதிரி 2 நாளாக மோஷன் போகும்போது பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நிறைய விஷயம் கேட்டுட்டு நான் சார்கிட்ட போய் சொன்னேன். சார் வந்து கேன்சரோட எண்டு ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னால் கரெக்ட், பிகாஸ் ஆஃப் பிளாக் ஒரு இது இருக்கு. அது மாதிரி அவங்க சொல்ற சிம்டம்ஸ் ஒண்ணுமே வேண்டாம், நீங்க டாக்டர்கிட்ட வந்து உட்காந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல டயக்னோஸ் பண்ணிடுவார். ஆனா இப்ப நான் ஒரு நிமிஷத்துல டயக்னோஸ் பண்ணேன்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க போட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னா என்னப்பா அந்த டாக்டர் நல்லா தானே இருக்கேன், இவ போய் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்றாரு. ஈவன் தோ போய் டெஸ்ட் எடுத்தாலும் டெஸ்ட்ல இருக்காது, டெஸ்ட்ல கண்டுபிடிக்கும். டெஸ்ட் இஸ் வெரி கிளியர் ரிப்போர்ட். ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி 6ஆம் மூலியமாக நம்ம ஸ்கேன் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ண முடியும். 6ஆவது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வரும். இப்ப அந்த மெத்தடுங்கிறது யாருக்கும் இல்லை. டெஸ்ட் பண்ணி வந்ததுக்கு பிறகு எடுக்கிறது தான் இங்க இருக்க, தவிர வர்றதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ நம்மளுடைய மெத்தடுங்கிறது 100% எந்த டிசீஸா இருந்தாலும் கியூர் பண்ண முடியும், மெடிசனே இல்லாம. நம்ம இதுல ஸ்டார்டிங் சொல்றாரு வித்தவுட் மெடிசன் வி கேன் கியூர் ஆல் த டிசீஸ். கியூர்னு சொல்லக்கூடாது. நேத்திக்கு இதுல போட்டிருந்தாங்க ஒரு ரிப்போர்ட். நம்ம ஆரம்பிச்சோன்னா நம்ம ஆப்போசிட்டா ஒரு ஆள் மணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு போட்டிருக்கு கேன்சரு சம் ஆஃப் த அதாவது துட்டு வர்ற டிசீஸ்லாம் போட்டு கியூர் பண்ணக்கூடாது, கியூர் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் வந்துருக்கு. அது அஃபென்ஸ் கியூர் பண்ண. அதனாலதான் வந்து நம்ம கியூர் பண்றோம் அப்படின்னு சொல்றது இல்லை, நிவாரணம் அப்படிங்கிறத பாலிசா மாத்திக்கிறோம். பட் ஏன்னா அவங்களால பண்ண முடியாது, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பொது வெளியில போற வீடியோ அப்படிங்கிறதுனால சொல்ல முடியாது. பட் நாமளால பண்ண முடியும், சித்தர்களால. நாம அப்படிங்கிறது எனக்கு இல்லை, எனக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ண முடியுங்கிற விஷயம் தெரியும். நான் டாக்டரால செய்ய முடியும். சித்தர் வழிமுறையை முறையாக கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எந்த டிசீஸா இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈவன் த ஃபினான்ஷியல் பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை கியூர் பண்ண முடியும். அப்போ எல்லாரையுமே கியூர் பண்ணிடுவாங்களா உடனேன்னா அதுக்குதான் அவர் சொல்றாரு அந்த 16 கமெண்ட் கொடுத்துருக்காரு, 16 விதிகள் கட்டளை. அந்த 16ல நிறைய சொல்லிருப்பாரு. மன்னிப்பு கேட்கறது, பரிகாரம் நிறைய இதுல இருக்கு. பேஸ் எல்லாத்துக்குமே பேஸ் காலையில எழுந்திருக்கிறது தான், இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட விதியாக இருந்தாலும் அதை மாற்ற முடியும். அதாவது திருப்போணம் சொல்றது பிரம்ம முகூர்த்தம். பிரம்மன் ஆல்ரெடி, பிரம்மன்கிறது நீங்க நம்பாட்டி நம்ம இயற்கை அப்படின்னு எழுதுறது, இது இயற்கையினுடைய இந்த டைம். இயற்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொடுக்கப்பட்ட ஒரு விதியை உங்களால் மாற்ற முடியும் என்றால் அந்த நேரத்துல நீங்க எழுந்துச்சிங்கன்னா அதை மாற்ற முடியும். இதுதான் எல்லாருமே சொல்றது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் நம்ம சொல்றது திரும்பவும் ஏர்லி மார்னிங் எழுந்துருங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். ஆக்சுவலி நான் இன்னைக்கு எடுக்க வந்தது பிரணாக்கீலிங், ரெய்கீலிங். பிரணாக்கீலிங்னா என்ன, ரெய்கீலிங்னா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். ஸோ கர்மிக் எனர்ஜி ஹீலிங் மூலமாக எப்படி டிரான்ஸ்மிஷன் பண்ணது அப்படிங்கிறது. அதை விட இந்த 5 ஹாப்பினஸ் இப்போ சொல்றேன். இப்போ நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் வந்து யாராவது திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். தாரணி மேடம், நான் ஃபர்ஸ்ட் அந்த 5 பாயிண்ட், இதுக்கு உள்ள பிளஸ் பாயிண்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ Be happy, smile and wishes. 5 minutes relax within 1 hour. Water therapy, music therapy. சூப்பர், கரெக்ட். இது எல்லாருமே எழுதிருக்கீங்களா? வெங்கட், இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஹாப்பினஸ். ஏன் ஹாப்பினஸ்ஸா இருக்கும்? வென் அவர் ஹாப்பினஸ், பி ஹாப்பினஸ். எப்பன்னா எப்பயுமே ஹாப்பினஸ்ஸா இருக்கணும், எப்பயுமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எப்போ ஹாப்பியா இருக்கணும் அப்பதான் நமக்கு 7.5 ஒருத்தர் வந்து சிலர் பார்த்தாலே 10 எரியுதுன்னு சொல்லுவேன். எங்க இதுல ஆக்சுவலி இது ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்களோட முன்னாள் முதல் ஜெயலலிதாவோட அவர் கூட இருக்க ஒருத்தர் நண்பர். அவருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்திருந்தேன். நான் இப்போ சொன்னேன் இது மாதிரி கியூர் ஆகிடுவாங்க சார்னோடனே அவர் சொன்ன வார்த்தை, சார் ஸ்கின் ப்ராப்ளம் கியூர் ஆகும் சொன்னதுக்கே முதல்ல உங்க காலில் விழணும் சார். ஏன்னா அவ்வளோ 12 வருஷம் கிட்டத்தட்ட அவர் படாதப்படப்பட்டு இருக்காரு. எல்லா நாட்டுக்கு இருக்க சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ் எல்லாம்
நிறைய இடத்துக்கு போயிருக்காரு, நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காரு. ஸ்கின் அவர் என்ன சொல்லுவார்னா, ஸ்கின் வந்து வேக்சின் பீரியடுன்னு வரும். அந்த பீரியட் வரும்பொழுது 3 மாசம் 2 மாசம் ஒரு தடவை அப்படியே உடம்புல இந்த தோல் கொட்டும், அப்படியே தண்ணியா ஊத்தும். அவர் சொன்னார், ஸ்மெல் அடிக்கும் சார், அதனால ரூம்ல போய் சாத்திக்கிட்டு உங்க ஒய்ஃபு கூட உள்ள வராம படுத்துட்டாங்க நான் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன் டாக்டர் என்ன 100%. அவர் டாக்டர் என்ன சொன்னார்னா, டாக்டரோட இது என்ன, நான் சொல்றேன் எந்த என்ன இருந்தாலும் சரி க்யூர் பண்ண முடியும். பட் நான் சொல்றதுங்கிறது டிவைனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்றேன். நான் சொல்றதை அப்படியே ஏத்துக்கும் போது 100%. எப்போ ஆர்கியூ பண்றாங்க, டிஸ்கஷன் பண்றாங்க, இதில் இப்படி பண்ணுங்க. இப்ப சார் சொல்றாரு, குறைந்தபட்சம் இந்த டிசீஸ் மூலமாக அவங்க ஒரு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுல 10ல் 1 தான் சொல்லுவார். சரி 1,00,000 இருக்கு, அப்போ 10,000 ரூபாய் இதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ 10,000 ரூபாய் சார் 1000 ரூபாய் இப்போ கொடுத்துறேன் டாக்டர் அப்படின்னாக்கா, அப்போ என்கிட்ட சொன்னது, அப்போ 10% எனக்கு இந்த பிறவியில கழிச்சுக்கிட்டா போதும்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொல்றதுங்கிறது நான் சொல்லல, அடிவைன்ட்ட கேட்டுட்டு தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே. எல்லா பேஷண்ட்டும் உடனே வந்து மெடிசனும் கொடுக்க மாட்டார், உடனேயும் பார்க்க மாட்டார், டைம் இருக்கு. நானே வெறுத்தே போயிடுவோம். ஓப்பனா சொன்னேன், பக்கத்து வீட்டுல இருக்க அவங்க 3 மாசம் ஆகுது, அவங்க ஸ்கின் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் மெடிசன் எடுத்துட்டாங்க, திரும்ப அடுத்த மெடிசன் கொடுக்க முடியல. அவங்க எனக்கே போக மாதிரி என்ன இது தெரிஞ்சாக நானே மாத்தி கொடுத்துருவோம் போல. ஆனா டாக்டர் கொடுக்கல. கேட்டாக்கா சொல்றாரு, எனக்கு பர்மிஷன் வரல, பர்மிஷன் வரல. அப்புறம் கேட்டாக்கா, அவங்க இந்த பிறவியில் இதை நீங்க கழித்தே ஆக வேண்டும் இருக்கு. சிலதை வந்து நாம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் இதை வந்து இந்த 3 மந்த் கிட்டத்தட்ட கழிச்சா இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தை எந்த ஜென்மத்தையுமே வராது. டோட்டலி 100% ஃபுல் ஸ்டாப் இன் ஜென்மா. அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு வெயிட் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் எல்லா இடத்துட்டும் போய் எங்கேயுமே முடியாதுன்னு வந்த பிறகு அந்த வெயிட் பண்ணாங்க. அதன் பிறகு டிஸ் கொடுத்தாங்க. லேட்டராக அவங்கள்ட்ட ஓகேனாக்கா அந்த நான் அவங்களுடைய போஸ்ட் இது எல்லாமே நான் போடுறேன். ஆக்சுவலி அது சொன்னாரு, ஒருத்தர் நம் நம் நாம் மருத்துவம் செய்து அதன் மூலமாக ஒருவர் குணமடைந்தால் அதை விளம்பரமாகவோ வெளிப்படுத்துவதோ அடிப்படை தவறு அஸ் பர் சித்தர்களோடது. அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. நான் தான் இப்போ சில நாள் வேற வழியில மக்களுக்கான விழிப்புணர்வு காட்டும்போது அதை பார்த்தாதான் நம்புவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சிலட்ட இப்பதான் நான் அதை பத்தி கேட்டிருக்கேன், அதை பத்தி நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது அதையும் நான் போடுறேன். அப்போ ஆர்கியூ அது டாக்டர் சொல்ற இதுக்கு செலவு கூட நிறைய உதாரணங்கள் இருக்கு, டைம் இல்லைங்கிறத சொல்றேன். பி ஹாப்பிங்கிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னாக்க, பி ஹாப்பி எப்பயுமே இருக்க முடியாது. பட் எதுக்காக அந்த சொல்ல வந்தேன்னா, என்னுடைய நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது டாக்டர் சொன்னார், இவங்கெல்லாம் மன்னிச்சிருங்க, உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்க்காங்க அவங்க மன்னிச்சிருங்கன்னு. அவர் சொன்னார், சார் என் வாழ்க்கையில் இவன்லாம் நினைச்சாலே பத்திக்கிட்டே இருக்கு சார். அதுதான் டிசீஸே. ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு நிறைய டிசீஸ் இருக்கு, அதுக்கு அடிப்படை சினம் கோபம் பத்திக்கிட்டு இருக்குனாரு. அதுதான் இது. இல்லை சார் நீங்க மனசால மன்னிச்சிங்கன்னா மனசாலைக்கு கூட மன்னிக்க முடியாது அப்படின்னாரு. ஏன் மனசால மன்னிக்க முடியாது அப்படின்னா, அவன் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, என்ன அவன் போர்த்தலான் இருக்கான் சார், அந்த மாதிரி ஆளை எப்படி சார் நான் மன்னிக்கிறது அப்படின்னாரு. கடைசி வரை மனசால கூட மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு மருந்தே கூட வேண்டாம், அவனை நான் மனசால கூட மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் சார் சொன்னாரு, ஈவன் இந்த மருந்து மட்டும் எடுத்துக்கன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிடலாம், இவ்வளவு இருக்கு, அவர் எவ்வளவு வேணாலும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு, எவ்வளவு மெடிசன் கொடுங்கனாரு. அப்ப சொன்னாரு, நீங்க மன்னிப்பு கேட்காமல் நான் இல்லை யார் மெடிசன் கொடுத்தாலுமே கியூர் ஆகுது, அப்ப வேண்டாம் அப்படியே மெடிசனே கொடுக்கல. பட் இது மீறி நம்ம ஹாப்பினஸா ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, எல்லா நேரத்திலும் ஹாப்பினஸா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த 5 எழுதுனதுல முக்கியமானது, இரவு படுக்க செல்லுகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் 5 நிமிடம் படுக்கும் அப்படியே 5 நிமிஷம் உட்காந்துட்டு 5 நிமிடம் ஒரு 4-5 நாள் டைம் வச்சுங்கன்னா 5 நிமிஷம் டைம் தெரியும். உங்களுக்கு எது மகிழ்ச்சியாக தோன்றுதோ அதை தயவு செஞ்சு மகிழ்ச்சியை வந்து ப்ரே பண்ணிங்க. எது திடீர்னு 10 லட்சம் பணம் கொடுத்தா அப்படி ஜாலியா இருப்பீங்களோ, உங்களுக்கு எது மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதை கூட அதை நினைச்சு இருக்குது இல்லைங்கிறத பத்தி மனசு தானே சும்மா நினைச்சுப்போம். ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் எதை படுக்கின்ற பொழுது, அதாவது எப்படி ஓஷோ ஸ்டைல சொல்லணும்னா, வேர் இஸ் கம்ப்ளீட்டட் த சிலபஸ் இட் வில் பி ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் போர்ஷன். எங்க வந்து ஒரு சிலபஸ் வந்து ஒரு புக்கு, அறிவியல் புக்கு எடுத்துக்கீங்க, 10வது பாடம் முடியுதுன்னா 11வது பாடம் இதுல இருந்து தான் அது ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு, ஆஃப் பண்றோம், திரும்ப ஆன் பண்ணாக்க எங்க நின்றுக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீ இரவு என்ன படுக்கும் பொழுது எந்த மனநிலையில் ஆழ் மனது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருப்பீங்களோ அதுதான் எர்லி மார்னிங்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் தான் உங்களுடைய நோக்கம், எல்லாருடைய நோக்கமும் அதுதான்.
எது இருந்தாலும் கடைசியில மகிழ்ச்சி தான். அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த மனநிலையில சப்கான்சியஸ் மைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை நோக்கி அது டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அதான் மேடம் ஏற்கனவே சொன்னாரு, ஆன்மா, மனம், புத்தி. மனம் என்ன பண்ணுன்னா கடைசியில் நீங்க படுக்கும்போது அதை மட்டும் கேப்சர் பண்ணிக்கும். அப்ப அந்த மகிழ்ச்சியா அதை பத்தி நீங்க தூங்கிட்டு இருக்கும். ஆன்மா வெளியில போகும்போது புத்தி என்ன பண்ணும், மனம் வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும், உடம்பு ஃபுல்லா இருக்கும். அப்போ இரவு முழுதும் உங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது தட் வில் பி ஹீலிங் சார், ஹீலிங் இருக்கும். அப்போ ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறீங்கன்னா அந்த 5 நிமிடம் உங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதை இருக்கு. இது குறைந்தபட்சம் 48 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி. ஏன் 48 நாளுங்கிறத நான் சொல்றேன், நான் ஆல்ரெடி சண்முகம் சாருக்கு எல்லாருமே தெரியும். 48 நாள் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இரவில் படுக்கும்பொழுது மகிழ்ச்சியாக 5 நிமிடம், எழுந்திருக்கும் போது 5 நிமிடம். ஓகேவா? புரியுதா மேடம்? நோட் பண்ணிட்டீங்களா? தாரணி மேடம் நோட் பண்ணிட்டீங்களா? சண்முக சுந்தரி மேடம்? ரைட், ஓகே ஓகே ஓகே, நன்றி. 1 5 நிமிடம். இது நாளைக்கு திரும்ப நான் கேட்பேன். அதோட ரிசல்ட் எனக்கு தேவைப்படும் 100%. ஏன்னா உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பயணம், இந்த 48 நாளுடைய பயணம், இந்த பிராக்டிஸ் என்பது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுது. இது நீங்க உங்களுக்காக அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நீங்க உங்கள் மூலயமாக பலர் பயனடைவார்கள். நீங்க வந்து இது ஒரு என்லைட்மெண்ட், ஒரு அதுக்கான ஒரு லைட்டிங், ஃபோக்கஸ் ஆஃப் லைட். நீங்க வழிகாட்டுதலா இருக்கீங்கன்னு அர்த்தம். சண்முக சுந்தர சார் நீங்களும் மன்னிக்கணும், நீங்க பெரியவங்க. கருணாநிதி சார், இது பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த அனுபவம் பலருக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் 100%. ஏன்னா இப்ப நான் வந்து பிளைண்டா சொல்றேன் அப்படிங்கும்போது அவங்க என்னப்பா டைம் பாஸ் ஆகல சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்க அனுபவபூர்வமாக ஒன்று வாட் எவர் இட் மேபி, இது இருந்தே இல்லை சார் இது மாதிரி எல்லாம் இல்லைன்னா கூட அது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான இதையும் சொல்லணும். 2 ஓப்பன் டாக் தான் நான் இந்த இடத்துல சொல்றது. ஈவன் தான் கடவுளேங்கிறதே கடவுள் அப்படின்னா நான் பிளைண்டா நம்புங்கன்னு சொல்றதே இல்லை. ஓப்பன், உங்களுக்கு என்ன புரிதலோ என்ன அறிதலோ அதை வெளிப்படையாக பேசுவோம். உண்மையை மட்டுமே பேசுவோம், யதார்த்தத்தை மட்டுமே. கடவுள் அப்படிங்கிறதா கண்ண மூடிட்டு நம்புங்கிறது இல்லை, யதார்த்தம் இதுதான் அப்படின்னா அதை மட்டுமே பேசுவோம். அதனால இத நான் ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் கூட நான் சொல்வதை நீங்க கேட்பீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். அதனால இதை வந்து ட்ரை பண்ணி எல்லாருமே சரி, இதுல இருக்கிற வனிதா மேடமும், தாரணி மேடம், சசிரேகா மேடம், கலா மேடம் எல்லாருமே இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களுடைய அனுபவம் நாளைக்கா இருக்கட்டும், ஒரே நாள்ல வராது. ஒருவேளை இந்த செஷன்ஸ்குள்ள அடுத்தடுத்து இது வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. 1. 2வது, வெங்கட் லைன்ல இருக்கீங்களா? சார். ரைட், ஓகே ஓகே. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த 48 நாள் பயிற்சி நான் சொல்றேன், அதை நீங்க உங்களுடைய ஓப்பன் டாக் சொல்லுங்க. இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு, ஓப்பன் டாக்கே சொல்லுங்க. அது ஒன்றும் பிரச்சனை. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ், நீங்க ஆஸ் ஏ ஹீலரா இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஹீலர், நீங்க இதை சொல்லணும். உங்களுடைய அனுபவம் இருந்தால்தான் அடுத்தவங்களுக்கு பயன்படும். 2வது வந்து ஸ்மைல் அண்ட் விஷஸ். எப்போ, அதாவது நீங்க உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, வெறுப்பு இருக்குது எல்லாமே தாண்டி நீங்க உங்களுடைய முகம், ஏன் முகத்தை வந்து ஃபேஷியல் பண்றோம், ஃபேஸ் அழகா வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம முகத்தை நம்ம பார்க்க போறது இல்லை, ஆனா நம்ம முகத்தை மத்தவங்க பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு நாம் அழகாக தெரியும். எல்லாம் அழகுங்கிறது ரசிக்கக்கூடிய, எல்லாருமே அழகை ரசிக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த அழகை ரசிக்கணும் அப்படின்னாக்க நீங்க மிகச்சிறந்த பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன்ஸ் அப்படின்னா ஸ்மைலிங் தான். ஸ்மைலுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அப்போ யாரை ஒருவர்கள், அதாவது நபிகள் நாயகம் ரொம்ப அருமையா சொல்றாரு, உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் எதிரே வந்தாலும் அவருக்கு புன்னகை காட்டுங்கள், அது ஒரு தர்மம்ன்றார். எவ்வளவு பணம் காசு கொடுக்குறோமோ அதற்கு சமமானது எதிரில் வரது யாரோ ஒரு தடவை ஸ்மைல், ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஸ்மைல் அப்படிங்கிறது தர்மத்துக்கு சமமானது. ஏன் அப்படின்னா என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் சென்னைக்கு இங்க என்ட்ரி ஆகும்பொழுது CLRI, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல நான் வந்து ஜாயின் பண்றேன். அப்போ அந்த சீட்டு வந்து 20 சீட்டு, ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். அதுல தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகிறோம். நானும் இங்க சென்னையில ஒரு பையனும் 2 பேரும் செலக்ட் ஆகி இருக்கோம். பட் 18 பேர் நார்த் இந்தியன்ஸ். அப்போ இங்க வந்து முதல்ல தங்கும்போது வில்லிவாக்கத்துல நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ரிசர்ச் ஸ்டாண்டர்ட். என்னால வந்து காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து லெசன் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியல. ஃபுல் போர்ஷன் ரொம்ப டைட்டா இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் வந்து அடுத்தடுத்த செகண்ட் அடுத்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டா தான் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கவனிக்கவே முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிடும். அது புரியவும் புரியாதுப்பா, முக்கால்வாசி புரியாது. அதாவது தமிழ்ல ஏதாவது பேசி ரிலாக்ஸ் பண்ணனா அங்கே தமிழ் பேச கம்மி. ஒன்று ஹிந்தி, இங்கிலீஷ் 2 தான். தமிழ்ல ரொம்ப ரேர் தான்.
நோட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அடுக்கடு அவன் பெட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ படிக்கவும் முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ். சென்னை புதுசாக வந்திருக்கேன். இங்கே என்னடானாக்க எல்லாமே திருடிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி எந்த பஸ்ஸை பார்த்தாலும் ஓடுறான். நாங்கள் ரிலாக்ஸாக போவோம், நிற்கும் பஸ் ஏறி அழகாக உட்காருவோம், பிரச்சனையே இருக்காது. இங்கே எங்க இருந்தாலும் ஓட்டப்பந்தயமாவே இருக்கு. திடீர்னு ஓடுறாங்க, அப்புறம் அங்க பார்த்தாங்க எங்க ஓடிட்டே இருக்காங்க. காலையில ஏஞ்சதுல இருந்து தூங்குற வரையும் ஓட்டப்பந்தயமாவே இருக்கு. இது பார்த்தாலே எனக்கு பயமா இருந்தது. பார்த்தா ஒரே புகை மண்டலம், இந்த ரிலாக்ஸே இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் சென்னையில வரும்போது என்னால எப்படா இதை மெயின்டைன் பண்றது தெரியல. அப்போ வெள்ளிவாக்கத்துல ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன், ஃப்ரெண்டு கூட முடியல. அப்போ எனக்கு எனக்கு ரிலாக்ஸ் வேணும். முதல்ல இது விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் வரும்போது எங்கெங்கேயும் போய் பார்த்தேன்ல. அப்போ ஃப்ரீயா ஒரு இடத்துல உட்காரணும். இப்போ சர்ச்சுக்கு போனேன், காஸ்பல் சர்ச் வெள்ளிவாக்கம். அந்த காஸ்பல் சர்ச்சில் உட்காரும் ஓரமா உட்காந்துருந்தேன். பைபிள் எதுவுமே இல்லை. அப்போ மோனிகாங்கிற சிஸ்டர், ஒய் ஐ ஆம் டெல்லிங் ஒய் இஸ் ஸ்மைல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். இப்போ அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க, பண்ணிட்டு நான் அன்னோன் பர்சன். அவங்க ஸ்மைல் பண்ணாங்களே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மைல் இன்னும் எனக்கு மைண்ட்ல இருக்கு. ரிசீவ் பண்ணிட்டு, ஹாய் பிரதர், ஒய் ஆர் சிட்டிங் அலோன், ப்ளீஸ் கம் அலாங் வித் அஸ் அப்படின்றாங்க. அது காஸ்பல் இங்கிலீஷ் சர்ச் அது. நான் சொல்றேன், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், மேடம் நான் வந்து கிறிஸ்டின் கிடையாது, எனக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு அங்கே வந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் 10 minutes ரிலாக்ஸேஷன் ஃபார் தட் பர்பஸ் ஐ கேம் டு ஹியர் அப்படின்னா, தட்ஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா. அவங்க சொன்னாங்க, உடனே சிஸ்டர் சொல்லிட்டு அவங்க மதர்கிட்ட சொல்லி உடனே சொன்னேன், அவங்க நேம் என்ன சொன்னா, ஓகேன்ட்டு உட்காந்துட்டு ஒரு அன்னோன் பர்சன், நான் கிறிஸ்டின் இல்லைன்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய ஸ்மைல் மாறல. அதே மாதிரி அந்த செஷன்ஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அவங்களுடைய ஸ்மைல் பார்த்துட்டு, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, எஸ் மேடம்னா உடனே பைபிள், அவங்க பைபிள் எனக்கு கொடுத்துட்டாங்க, நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் சொல்லி, பாஸ்டர் சாருக்கு பிரதருக்கு ஒரு பைபிள் கொடுங்க. உடனே புதுசாக உடனே பைபிள், டக்குன்னு ஒரு நோட்டு, பேனா. இந்த டேக் கேர் இருக்கு இல்லையா, டோட்டலாக மறந்துட்டேன் நான். இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறதுல அந்த ஸ்மைல் இருக்கு இல்லையா, நாட் ஓன்லி ஃபார் மீ, அந்த இதில் யார் வர்றாங்களோ அவங்களுடைய ரிசீவிங் ஸ்மைல் இருக்கு இல்லையா, எனக்கு அபரீதமாக இருந்தது. அவங்களுடைய மதர் அவ்வளோ ஸ்மைலிங். அப்புறம் முடிச்சுட்டு போகும்போது அந்த 1 hour கிட்டத்தட்ட நான் என்னையே மறந்துட்டேன். ஸோ மை டென்ஷன் டோட்டலி ரிலாக்ஸ் ஃப்ரம் டெம் ஸ்மைல்ஸ். ஒரு புன்னகை என்ன கொடுக்கும் அப்படின்னா, இப்போ சொல்றாங்களே ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு புன்னகை சரி பண்ணுதுங்க. இட்ஸ் எ மெடிசன் அண்ட் மிராக்கிள். அது உணரணும். நான் உணர்ந்திருக்கேன், அதை நீங்க கண்டிப்பா உணருவீங்க. இது வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் சொல்ற இந்த செஷன்ஸ் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். இந்த 20 நாள்ல ரொம்ப முக்கியம். இந்த டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்மைல் பண்ணது என்ன இருக்கு. அதுக்கப்புறம் ஐ வாட்ச்ட் இட். மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்காங்க, ஒருவேளை சர்ச்சுக்கு வந்துட்டாங்கிறதுனால ஸ்மைல் பண்றாங்களா இல்லை, மற்ற இடத்துல பார்க்கும்போது சரி, அவங்கள சில நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது சரி, எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த ஸ்மைலிங் தான் இருக்காங்க. அப்புறம் சில நாள் அவங்கள வாட்ச் பண்ணேன், எப்படி இவங்களால இருக்க முடியுது, நம்மளால ஒன்றும் இருக்க முடியல, ஒரு 10 நிமிஷம் சும்மாவே இருக்க முடியல, ஆனால் எல்லாருமே ஸ்மைல். அதே மாதிரி அவங்க வழியில் நடந்து போகும்போது ஏத்தாப்புல இருக்குன்னு பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எப்போ வந்து அந்த ஸ்மைல் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குதா அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க சரியான லூசுப்பா, என்னடா சொல்றேன், நான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இப்படி சிலர் சொல்லுவாங்க. அப்ப சிரிச்சுட்டா ஹஹான்னு அப்படி இல்லை, போகும்போது சின்ன ஒரு ஸ்மைல், மின்னல் மாதிரி வாமா ஒரு ஸ்மைல், அவங்க ஸ்மைல் இருக்கும். அன்னோன் பர்சன் சைக்கிள்ல போயிட்டு இருந்தா கூட அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் அவங்கள்ட்ட ஸ்மைல் இருக்கும். அந்த அக்காவட்டையும் ஸ்மைல் இருக்கும், அவங்க மதர்கிட்ட. பட் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க எப்பயுமே ஸ்மைல்ல தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட பெனிஃபிட் எடுங்கிற தனி, இது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம போனா டைம் இல்லை. அப்போ ஸ்மைலுங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஒரு புன்னகை அண்ட் விஷஸ். அப்ப யாரை நீங்க சந்திக்கிறீங்களோ இன்னிலிருந்து ஒரு ப்ராக்டிஸா நோட் பண்ணுங்க. இப்ப சந்திக்கிறீங்க யாராவது பர்சன்னா ஸ்மைல் பண்ணிட்டு பாக்குறீங்கன்னு வச்சு, நீங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஜஸ்ட் அப்ரிசியேஷன் அண்ட் விஷஸ், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஹேவ் எ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவன் 1008 இருப்பான், என்னடா நம்மள சொல்லிட்டு போறான். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஹி கேன் சேஞ்ச் ஆஃப் ஹிஸ் மைண்ட் இல்லையா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இந்த இதுல இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இதை நான் டெஸ்ட் பண்றதுக்கு என்னோட கிளாஸ்மேட் அவன்கிட்ட சொன்னேன். அவன் வந்து லெக்சரரா இருக்கான். மாப்பிள்ளை இது மாதிரி ஒரு தீம் இருக்கு மாப்பிள்ள, நீ தான் என்கிட்ட மாட்டினா எலி, ப்ராக்டிஸ் பண்ண நீ ட்ரை பண்றா அப்படின்னு. என்னடா பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி ஸ்மைல் பண்ணு, யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ணு, நல்லா இருக்குது. பேசுனாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுறீங்களே, இது சைக்காலஜிக்கலி உண்டு. ஒரு 10 பேர் வந்து நீங்க உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு, பரவாயில்லையே முன்னாடியே இப்ப நீ பெட்டர் ஆயிட்டியே, முன்னி வாய்ஸ் இருந்து இப்ப ரொம்ப சூப்பர் ஆயிட்டியே, 10 பேர் சும்மா கேட்டு வச்சா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பாசிட்டிவ் ஆயிடுவான்.
ஓ, நான் உண்மையிலேயே நம்ம நல்லா தான் இருக்கும் போல இருக்கு, இவன்லாம் சொல்றானே, என்னைக்குமே சொல்லாதான் சொல்றேன். அப்போ உண்மையில நான் அப்படி பாசிட்டிவ் மைண்ட் ஆட்டிட்டு அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுடா அப்படின்னு. அவன் பண்ணிருக்கான். அவங்க மிஸ், அவங்க கோ டீச்சர்ஸ், அவங்க வரும்போது சொல்லிருக்கான், விஷ் பண்ணிட்டு, நீங்க உங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். அவன் வந்து அந்த அந்த செவருக்கு தூண் தாண்டி போயிருக்கான், சும்மா இருக்கான். அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் இறக்கி விட்டுட்டு நிக்கிறாரு. இவன் அந்த அம்மா காண்டாயிடுச்சு. அவர் ஹஸ்பண்ட் கார்ல இருந்து ஏஞ்சிட்டாரு. இவன் என்னடா, சரி நாமளே சொல்ல கிராஸ் பண்ணி போயிட்டான். அதுக்கப்புறம் அவர் முடிஞ்ச உடனே அச்சோடி கூப்பிடுறாரு, என்ன சார் நீங்க இது மாதிரி சாரி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல மேடம் நான் சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், போன் பண்ணி இது மாதிரிலாம் சொல்லு, என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு அவன் தான் மேடம் சொன்னான். சரி டெஸ்ட் பண்றதுக்காக பண்ணேன், எனக்கு இப்படி இல்லை, பட் நான் ஸ்மைலோட பண்ணி அதோட நிறுத்திப்பேன் அப்படின்னு சொன்னான். பட் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, ஜஸ்ட் ஸ்மைல், விஷஸ், நெருங்கியவர்களிடம் நல்லா இருக்குது. போன்ல பேசும்பொழுது கூட பி பாசிட்டிவ், இன்னைக்கு நல்லா இருக்கீங்களே பேசும்பொழுது, அப்போ ஒருவேளை உண்மையில அவங்க எல்லாருமே கஷ்டத்துல தான் இருப்பாங்க, அப்போ பாசிட்டிவ் மைண்டுக்கு மாறுவாங்க. அப்போ பணம் காசு இது எல்லாமே கொடுக்க முடியாத, ஈவன் தோ காட், கடவுள்கிட்ட போய் வேண்டி இன்னைக்கு வேண்டும் போது அப்படிதான் வேண்டிட்டு இருப்பான். வேண்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இப்போ இந்த ஆள்கிட்ட பேசிட்டு அதே தான் வருவாங்களே தவிர, கடவுள்கிட்ட போனாலும் கூட போகும்போது என்ன மனைவி இருக்க, வரும்போது அதை சொல்லிட்டேன், வந்தாலும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு ஒரு ஒரு மாசம் 2 மாசம் பாக்குறோம். அதுக்கப்புறம் கடவுளையும் மாத்திடுறாங்க. இந்த கடவுள் சரிப்பட்டு வர மாட்டாரு, வேற நம்ம ஃப்ரெண்டு யாரோ இருக்கான், அவன் பார்த்தா அவன் நல்லா பெரிய ஆளாயிட்டான், அந்த கடவுளுக்கு நம்ம மாறிடும்னு கடவுளை மாத்திடுறாங்க. ஆனால் ஒரு உயர்வு நிவிற்சனியா சொல்லணும்னா, கடவுளும் கூட தர முடியாத ஒரு விஷயத்தை உங்களுடைய புன்னகையும் வாழ்த்துக்களையும் தரும். ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? ஓகேவா மேடம்? தாரணி சசிரேகா மேடம்? ஓகே சார், ஓகே. ஓகே ரைட். 2 மூன்றாவது, 1 மணி நேரத்திற்கு 5 நிமிடம் மௌனமாக அமைதியா சும்மா இருங்க. இப்போ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டா பாருங்க, மணி 7 ஆயிடுச்சா, 6 ஆயிடுச்சு, 6ல இருந்து 6:05க்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 5 நிமிஷம் நான் இது சும்மா இருக்க சொல்றேங்க. பாட்டு கேட்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கல, எதையுமே நினைக்கக்கூடாது. இது தியானத்தினுடைய மிகச்சிறந்த தியானம். இப்போ ரொம்ப பேர் டைம் இல்லை, 1 hour 2 hours அப்படி இல்லை, 1 மணி நேரத்துக்கு 5 நிமிடம், 5 நிமிடம் கம்பல்சரி இதை டெஸ்ட் பண்ணுங்க. ஆனா ரிலாக்ஸ், எதை பத்தியுமே நினைக்கக்கூடாது, அப்படியே 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ். சப்போஸ் யாராவது என்னடா வந்தாலும் திடீர்னு இப்படி மாட்டேமா, அதனால ஆக்டிங்காக சும்மா அப்படியே இது இருக்குங்க. பட் உங்க மனசுல வேற எதையுமே நினைக்க 5 நிமிடம் டைம் வச்சுங்க. 5 நிமிடம் அப்படியே ரிலாக்ஸா இருங்க. பி சைலண்ட், பி காம், சும்மா இருக்கு. 5 நிமிஷம் சும்மா இருக்கு. ஒவ்வொரு 1 மணி நேரம் என்ன, இந்த 5 நிமிடம்ங்கிறது, அதாவது கூர்த்தீட்டப்படாத வால் மரத்தை வெட்டாதும்பாங்க. நல்லா வெட்டிக்கிட்டே இருக்குங்க, கூர்த்திட்டு ஒரு 1 hour கூர்த்திட்டு திரும்ப அப்பதான் செய்யணும். அப்போ உங்களை நீங்கள் புதுப்பித்து, டைம் வேஸ்ட்ல, அந்த 5 நிமிஷம் வேஸ்ட்ல, உங்களை எனர்ஜைசேஷன். மௌனம் என்பது மிகச்சிறந்த ஆற்றல். அப்போ எனர்ஜி, நீங்க ஒரு ஒர்க்கை தொடர்ந்து பண்ணா, கண்டினியூா பண்ணல, அந்த 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணா திரும்ப ரீவேம்ப் ஆகும். இப்போ எனர்ஜி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அந்த 5 நிமிடம், 5 மணித்துளி. அந்த 5 நிமிடம் ரொம்ப கஷ்டம். இதனாலதான் வந்து இது ரொம்ப ரிஸ்க். சும்மா இருக்கு, வடிவேல் சொல்ற மாதிரி இருந்து பாடுறா, நீ பாடுற எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறேன், அது இருக்கிறது கஷ்டம். ஓகே, இது செய்யுங்க. 4வது, வாட்டர் தெராப்பி. வாட்டர் தெராப்பிங்கிறது நல்லா கவனிச்சுங்க, ப்ளீஸ் நோட் டவுன். 3 டம்ளர் எடுத்துங்க, கண்ணாடி டம்ளர் இல்லை எந்த டம்ளர் இருக்கோ 3 டம்ளர் எடுத்துங்க. இது இன்னைக்கு காலையில பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3-4 நாட்களுக்கு பிறகு எனக்கு ரிசல்ட் கம்பல்சரி உங்க எல்லாருக்குமே எதிர்பார்க்குறேன். 3 டம்ளர் ஆல்ரெடி ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பர்சனலா பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 3/4 வயசு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிடி அரிசி 3த்துலையும் போட்டுருங்க. ஒரு இதுல ஐ லவ் யூ, 2வது ஐ ஹேட் யூ, இன்னொன்று ஐ ஹெசிடேட், வேறு அது எதுவுமே இல்லை, ஹெசிடேட் அது வந்து நத்திங் அப்படின்னு போட்டுருங்க. 3 டம்ளர்ல 3 இது எழுதி விட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வாட்டர் தெராப்பிங்கிறது. திஸ் இஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி தெராப்பி. தண்ணீரை மருந்தாக மாற்றும் கலை. அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூங்கிறது, அது ரொம்ப ஹாப்பியா, ஒரு ஜென்ஸா இருந்தா ஒரு லவ்வரா இருக்க மாதிரி வச்சுக்கலாம், இல்லை குழந்தையா இருக்கலாம்,
உங்களுக்கு எதை கொஞ்சணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக அதை மாற்றிட்டு அதை சொல்லுங்க. ஐ லைக் யூ, ஐ சோ மச். இல்ல பணம்னு வச்சுங்க, அந்த வந்து ஐ லைவ் யூ அப்படின்னு எழுதிக்கிறது பணமா வச்சுங்க. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு நிறைய தேவைப்படுற, நீ எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நீ எவ்வளவு வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்னு அதுகிட்ட ரொம்ப புகழ்ந்து கொஞ்சம் பேசு வச்சிருங்க. அடுத்தது 2வது ஹேட். இது பரம எதிரியாக இருந்தாலும் நினைச்சுக்கிங்க. நினைச்சிட்டு என்னென்ன திட்டணுமோ திட்டுங்க. எனக்கு பிடிக்கல பாத்திரம் நீ எல்லாம் இருக்கு ஒன்று பேசுங்க, இல்லைன்னா மைண்ட்ல மட்டும் நினைச்சுக்கிங்க. பக்கத்துல யாராவது பார்த்துட்டு அது பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இருந்தாலும் ரொம்ப கொஞ்ச நாள் தனியா போய் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு போறாங்க. அதனால அந்த ஹேர்ட், வெறுக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி, இல்ல யாராவது பிடிக்கல நினைச்ச அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு பார்த்துட்டு வந்து ஹெசிடேட், இது எதுக்குமே தேவைப்படாது அப்படிங்கிற வார்த்தையோட முடிச்சிடணும். ஹெசிடேட், அது நல்லதும் இல்லை கெட்டது லட்ச அப்படின்னு ஒதுக்கி வச்சிருங்க. இதை காலையில எழுந்துச்சு பண்ணுங்க, மத்தியானம் டைம் கிடைச்சா பண்ணுங்க, ஈவினிங் காலை மாலை 2 வேளை கட்டாயம் பண்ணுங்க. இதை பண்ணிட்டு குறைந்தபட்சம் 3 நாளில இருந்து என்ன டிஃப்ரென்ஸ் அதுல வருதுங்கிறத தயவு செஞ்சு எனக்கு போட்டோ எடுத்து போடுங்க. 18 பேர் இருக்கிறீங்க, 16 பேர், தயவு செஞ்சு இதை போட்டோ எடுத்து போடுங்க. 3 நாளுக்கு ஒரு அப்புறம் டம்ளர் changes தண்ணி இருக்கும். மட்டும் போதுமா இல்ல அரிசி போடணுமா அதுல? தண்ணி ஒரு டம்ளர், நல்லா கவனிச்சிங்க, ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதுல 3/4 வயசு தண்ணி ஊத்திருங்க. நார்மல் வாட்டர் இல்லை டேப் வாட்டர், எந்த வாட்டர்னாலும் ஊத்துங்க. ஒரு பிடி அரிசி 3த்துலயும் போட்டுருங்க. 3த்துலயும் ஒரு பிடி அரிசி. ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? தாரணி மேடம், வனிதா சிஸ்டர், இல்லைங்க. சரி, இந்த நான் சொல்றது அரிசியில என்ன புரியுதா பண்ணும் அப்புறம்? சார்? இந்த அரிசியில என்ன பண்ணும் முடிச்சுக்க அப்புறம்? இது போடுங்க. இது ஒரு பிடி அரிசி 3 டம்ளர்லயும் அதுல ஒண்ணு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டம்ளர் எடுத்து தனியா இல்ல ஒரு பூஜை ரூம்லயோ தனியாவோ இது வச்சிருங்க. எடுத்துட்டு காலையில எடுத்துட்டு அதுகிட்ட பேசிட்டு திரும்ப வச்சிருங்க. சாயந்தரம் பேசிட்டு அதில் வச்சிருங்க. 3-4 நாள்ல, ஒரு வாரம் கிட்டத்தட்ட அப்படியே வச்சிருங்க. என்ன மாற்றம் வருதுன்னு மட்டும் ஒரு வாரம் மேக்சிமம் சொல்லுவாங்க, இல்ல மினிமம். நான் 3 டேஸ்ல நான் நாளைக்கு காலையில அதை அப்டேட் பண்றேன். நான் பண்ணும்போது என்ன நடந்ததுங்கிறத அப்டேட் பண்றேன். திஸ் இஸ் வாட்டர் தெரப்பி. அரிசி சார், அரிசி ஊறிட்டே இருந்தா ஒரு மாதிரி ஆயிடுது. அதனாலதான் 3/4 வயசு போட்டிருந்தேன். ஓடி வராது, அந்த அளவுக்கு வராது. 3/4 வயசு வாட்டர், ஒரு பிடி அரிசி, ஒரு கைப்பிடி அரிசி போட்டீங்கன்னா போதும். ஊறி அந்த அளவுக்கு மேலாம் வராது. 3/4 வயசு தண்ணி, தளம்பு ஊத்தாதீங்க. அப்படி இருந்து 3/4 வயசு ஊற்றிட்டு ஒரு பிடி அரிசி போட்டாக்கா என்ன இருக்கும், அதுல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தா போதும், கொஞ்சம் ஊறி வரும். இது நான் வந்து சாதாரணமா சொல்ல, இந்த பிராக்டிஸ் நீங்க பண்ணுனீங்கன்னா இதன் மூலமாக வாட்டர் தெரப்பி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த உங்களுடைய பிரச்சனையை இந்த வாட்டர் தெரப்பி மூலமா நீங்களே சரி செய்து உடனே பேசிக் இது நீங்க பண்ணும் பொழுதுதான் உங்களுடைய மனம் இதை நம்பும். ஆமா, உண்மையிலேயே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது. இல்ல சொன்னாங்க ஆமா பாப்பா அவங்க பண்ணாங்க நான் பாத்துறேன் அப்படி நீங்க பண்ணணும். ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணும்பொழுது அதன் பிறகு அந்த வாட்டர் வந்து உங்களுக்கே தெராப்பியா உங்க மைண்ட் மாத்தும். ஓகேவா? இது ஒண்ணு வாட்டர் தெரப்பி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சார், இது நான் வந்து செடி கிட்ட பண்ணி பார்த்தேன். அது அப்படிதான், நம்ம தண்ணி ஊத்தி இது பண்ணும்போது நல்லா இருக்கு, பூ பூத்துச்சு. அது ஊத்தாம நான் ஒரு 4-5 டேஸ் பார்த்து, என்ன நீ பூக்கவே இல்லை அப்படின்னும் போது அது ஒண்ணுமே ஆகல, காஞ்சி போகுது. இருக்கு, இன்னும் வாட்டர்ல பண்ணி பார்க்கல. இது நீங்க எடுத்து போட்டோ எடுத்துறீங்களா? அது பேசுனது மாதிரி இருக்கு. இது ரெக்கார்டா எடுத்துங்க. நீங்க எது பண்ணாலும் இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுங்க. அதனால் நீங்கள் இதனுடைய சாட்சியாக இருக்கிறீர்கள். இப்ப நமக்கு எனக்காக அப்படிங்கிறது இதுக்காக டாக்டர் ஆயில்கன் வாய்ஸ் பெற்றிருக்காருல்ல. நீங்க நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் பெற்ற அனுபவத்தையும் கற்ற பாடத்தையும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் கொடுக்கணும்னா இந்த மாதிரி சில ப்ராக்டிஸ் ஜஸ்ட் சொல்லிட்டு போனா எத்தனை பேர் இருக்கணும், லைஃபே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அடுத்தது பண்ணுங்க, இந்த வாட்டர் தெரப்பி மெயினா பண்ணுங்க. ஏன்னா தண்ணீரை மருந்தாக மாற்றும் கலை இது. நீங்க பேசிக் இது பண்ணி இது ரிசல்ட்டை நீங்க கண்கூடா பார்த்து உங்க மனசை நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணியே உங்களால மருந்த. வேற ஒண்ணு, ஆக்சுவலி இப்ப பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு, காலையில நீ பதிவோட போட்டிருக்காரு. அவர் சயின்டிஸ்ட், டாக்டர் சயின்டிஸ்ட். அவரு கொரோனாவுக்கு வாட்டர் மட்டுமே, வாட்டர் தெரப்பில 100% கியூர் பண்ணி ரிப்போர்ட் வச்சிருக்காரு. நாளைக்கு அவர் ரொம்ப நாள் பேசிட்டு இருக்காரு, அவரால் பேச முடியல அங்க இருந்து. இல்ல நான் இங்க சென்னை வந்து கூட பேசுறேன் சார், இல்ல நீங்க பெங்களூர் வாங்க ஷூட் பண்ணலான்னாரு. அங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் அவருக்கு சரியா வச்சு கொடுக்க முடியல. நான் முடிஞ்ச அவர் எடுத்து போட்டேன். வாட்டர் மட்டுமே வச்சு 100% கியூர் பண்ண முடியும். வாட்டர் தெரப்பிங்க டீனர்ல ஒருத்தர் இருக்காரு, எல்லா டிசீஸுமே வாட்டர் மூலயமா மட்டும், வெறும் தண்ணி தான், தண்ணி தவிர மருந்துல அது பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இதை பண்ணிட்டு உங்களோட சின்ன டவுட் சார்.
இது ஃபர்ஸ்ட் டே பண்ணிடுறோம், செகண்ட் டே அது என்ன பண்ணணும்? செகண்ட் டே ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே அதுகிட்ட பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு, இல்லை ஐ லவ் யூ அல்லது ஐ லைக் யூ எழுதி விட்டீங்கன்னா அதுகிட்ட பேசுங்க. நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதுகிட்ட பேசுங்க. அந்த ஹேட்டுன்னு இருக்க இடத்துல அது திட்டுறது, நத்திங் அப்படின்னு இருக்கிறதுல அது பார்த்துட்டு கொஞ்சம் வெறுப்பா பார்த்துட்டு அப்படி வச்சிருங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. இது மட்டும் அது கூட நீங்க உரையாடல் நடத்திக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் டைம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ரிசல்ட் வருதுன்னு ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாளைக்கு என்ன பண்றீங்க இப்போ வச்சுட்டீங்கன்னா எடுத்து போட்டோ போட்டு குரூப்ல போடுங்க. ஏன்னா இது மற்றவங்களும் பண்ணட்டும். இது வாட்டர் தெராப்பி நான் சொல்றது, உங்களுக்கு நீங்களே இருக்கக்கூடிய தண்ணியை மருந்தா மாற்றக்கூடிய கலை இது. அதனால நீங்க எடுத்துட்டு நீங்க போயிட்டு வரிசையா வச்சு எழுதி வச்சுட்டு போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்குதுல, ரிசல்ட் போடுங்க. இது மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது அதை மாற்ற முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து ஐயா மியூசிக்கல் இது தெராப்பி. எத்தனை நாள் அப்படி பண்ணணும்? ஒரு வாரம் வச்சுங்க, டைம் வச்சுங்க. ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். சிலர் 10 நாள் வரும், சிலர் 15 நாள் வரும். தொடர்ச்சியா பேசுவாங்க. அதிகபட்சம் நான் 3 நாள்ல என்னோட ரிசல்ட் நாளைக்கு நான் ஓப்பன் என்னோட இதில் நான் இப்போ ஷேர் பண்றேன், குரூப்ல ஷேர் பண்றேன். 3 எதுவுமே நாள்ல எப்படி பண்ணாம ஐ மீன் அது காலையில ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை மட்டும் பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஆமா அதை பத்தி கண்டுக்கவே ஆமா கூடாது. ஒரு 2 திருப்பி நிமிஷம், குறைந்தபட்சம் 5 நிமிஷம், 2 நிமிஷம் பார்த்துட்டு ம். அதுகிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா லவ்வா பேசக்கூடியது, லைக் ஹேட்டுங்கிறது அது வெறுப்பா, இன்னொன்னு பெருசா கண்டுக்கிறது இல்லை, அப்படி வச்சிருக்கு. இது மட்டும் ரியாக்ட் அது கூட பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, இப்போ வேற ஐ எதுவும் லவ் இல்லை. யூ சொல்லும்போது ரொம்ப ஆசைகள் நம்ம இருக்குல்ல, எல்லாமே சேர்த்து ஒட்டுனா சொல்லலாமா? சொல்லலாம். ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, எந்த மாதிரி கொஞ்சம் முடியும். ஒரு லவ்வரா பார்த்துக்கோங்க, பணமா ஆக்சுவலா பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஐயா. இந்த மாதிரி எங்க வீட்ல ஒரு செடி ஒண்ணு வச்சிருக்கோம். ம் அது வந்து திடீர்னு வந்து நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தேன். அப்ப எல்லா இலையும் கொட்டிடுச்சு. எனக்கு அது ம் இன்னும் மேலும் வருத்தமாயிருச்சு. அப்ப என்னுடைய ம் கணவர் வந்து சரி அத தூக்கி போட்டுறலாம். ஏன்னா அது நம்ம ரொம்ப வருஷமா வச்சிருக்கோம். சரி அதனால தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு அது பக்கத்துல போய் நின்னுட்டு, "நீங்களும் இப்படி பண்றீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சி இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பயங்கரமா அது இலையெல்லாம் பெருசு பெருசா வந்திருக்கு இப்ப. இப்ப இருக்குது அந்த செடி. இருக்குங்க ஐயா. இப்ப என்ன பண்றீங்க, அந்த செடி கூட நின்று நீங்க அந்த ம். இந்த உங்க எக்ஸ்பீரியன்ஸை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ம். செய்கிற அந்த சின்ன விஷயம் பலருக்கு வாழ்க்கையினுடைய பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். லைட்டுங்கிறது சின்னதுதான், ஆனா இருட்டா இருக்கிறவனுக்கு அது பெரிய பாதை. ஓகேவா? நீங்க ம். செய்யறது சிம்பிளா இருக்கலாம், ஆனால் அது நிறைய பாதையா இருக்கும். அதனால அந்த செடிகிட்ட நின்று நீங்க பேசி வீடியோ இந்த செடியில இந்த மாதிரி இருக்கும்போதுன்னா இது ட்ரூ. நான் இது சயின்டிபிக்காவும் நாங்க அதை ரிலேட் பண்ணி நான் போடுறேன். இதை எடுத்து வீடியோ எடுத்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க, குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ம். ரைட். சரிங்க. ஓகே. அடுத்தது மியூசிக்கல் தெராப்பி. மியூசிக்கல் ஏன் முக்கியம் அப்படின்னா, இருக்கிற விஷயத்தை எல்லாத்த விட சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எனிதிங்? ஓகே. மியூசிக்கல் தெராப்பி ஃபைனலா. மியூசிக்கல் தெராப்பி எப்படின்னா, இசையின் மூலமாக எல்லா நோயும் சரி பண்ண முடியும். உங்களுக்கு வேண்டியதை பெற முடியும். ஈவன் பணம், கனகதாரா சோஸ்திரம் படி தங்க நகையே கொட்ட முடியும். அது இசை ஃப்ரீக்குவன்சி. ஓகே. அது எப்படி பண்றது அப்படின்னாக்க, இப்போ முதல்ல அதை ரசிக்க கத்துக்கணும். வாழ்க்கை என்பது ரசிப்பதில் இருக்குது. ரசனையே வாழ்க்கை. எந்த அளவுக்கு உங்களால ரசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். இப்ப சாப்பாடு இருக்குன்னா உங்களுக்கு டேஸ்டா ரசிச்சு சாப்பிடும்போது, இது இட்லி உங்களுக்கு பிடிச்ச நல்ல பொங்கல், இட்லி இதெல்லாம் இருக்குது, அப்படி அப்படின்னு அள்ளி போட்டு இருட்டு வீட்டுல குருட்டு கோழி தவிட்டு முழுங்குற மாதிரி சொல்லுவாங்க இல்ல, டக்கு டக்குன்னு அதுல பிரயோஜனமே இல்லை, அது சத்தே வராது. ஆனால் ஏதோ ஒரே ஒரு ரசம் சாப்பாடு இருக்குனாலும் இந்த ரசத்தை ருசிச்சு சாப்பிடும் பொழுது, அதை ருசிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு அது சத்தாக மாறுகிறது. இப்போ எல்லாமே நம்ம உடம்பை இயக்கிறது பிரெயின் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா? பிரெயின், நம்ம உடம்பை இயக்கிறது பிரெயின். இன்னும் பாருங்க, ஃபியூச்சர் சயின்ஸ் உடம்பை இயக்கிறது பிரெயின் இல்லை வயிறுன்னு வரும். இன் ஃபியூச்சர் சயின்ஸ் ஸ்டொமக் இஸ் த மெயின் ஆக்டிவ் ஆர்கன் ஆஃப் த பாடின்னு வரும். ஏன் அப்படின்னா மூளைக்கும் தேவையான ஆக்டிவ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது வயிறுல இருந்தா போகுது. அது வேற சப்ஜெக்ட், அதை நம்ம மாத்தி பேசுவோம். அது இப்போ இது முடிச்சிட வேண்டிய பொசிஷன்ல இருக்கா. மியூசிக்கல்ல ஏன்னா, ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா. இன்னும் இருக்கு, அடுத்த சயின்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, ஃபார்மாலஜி, கையில வந்து கைரகை ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது,
அது ஒரு சயின்ஸ். கைரேகை ஏன் உருவாக்குறதுங்கிறத பத்தி நான் சொல்றேன். பிரெயின்ல இந்த இந்த வளைவுகள் அது அது எப்படி இருக்கு, ஒருத்தர் ஆக்டிவா எப்படி ஒர்க் பண்றாங்க, பிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த விஷயம் பிரெயின் ஃபார்ம் ஆகுறது, கண்கள், இது ஒன்று பத்தி என் தனித்தனி டைம் இருக்கும்போது எடுக்கிறோம். ஒருவேளை சப்போஸ் கெஸ்ட் இல்லைன்னா இது நம்ம டைம் பீசிங்காக பண்றது. அப்போ அதை பத்தி சொல்றேன். அதுல முக்கியமா மியூசிக்கல்ஸும் போது அதிகமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடியதில் இருப்பது இசை. ஏன்னா பேசிக் 10 மாதம் ஒரு குழந்தை இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே வந்து அம்மாவோட அந்த இதய துடிப்பு தான். அப்படிதான் வளருது, அந்த துடிப்புக்கு ஏற்ற மாதிரி தான். அதனாலதான் அதிர்வுகள் இல்லாமல் ரொம்ப காமனா இருக்கும்னு சொல்றது. குழந்தை பிரெக்னன்சி பீரியட்ல அந்த அதிர்வுகள் தான் அவர்களை வந்து செழுமைப்படுத்துது. அப்போ இசைங்கும் போது உனக்கு அந்த 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 ஹார்ட் பீட்டு சேம் பீட்டில் இருக்கு இல்லையா, அதே போன்று இருக்கும்போது சக்கராஸ் எல்லாமே அதுல இருந்து தான் ஆக்டிவே ஆரம்பிக்கும். சக்கராஸ் 7 சக்கராஸ் ஆக்டிவ் அலைன்ங்கிறது அம்மாவோட ஹார்ட் பீட்டிங்ல இருந்து தான் ஆரம்பமாகும். இப்போ அந்த ஹார்ட் பீட்டிங் வந்து ரொம்ப சிஸ்டமினர். அதை வந்து ஒரு பாட்டு கேட்கறதுனா அப்படியே கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அந்த பாட்டு சில நுணுக்கங்கள், இப்போ ஆராகணம், ஔரோகணம், ஆலாபனை, சங்கதி, தாளம், ரூபக தாளம், ஆதி தாளம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இது சின்ன சின்ன நோட்டு மட்டும் நான் பெருசா ஒன்றும் அதில் ரிசர்ச் எல்லாம் போகண்டாம். சும்மா ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஒரு ஒரு ஹிண்ட், ஒரு பாட்டுனா அதை எப்படி ரசிக்க முடியும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ எப்படின்னாக்க இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். குருவாயூரப்பான்னு பாட்டு இருக்கு இல்லையா, கேட்டிருக்கீங்களா? குருவாயூரப்பா பாட்டு, குருவாயூரப்பா கேட்டிருக்கீங்களா மேடம்? கேட்டிருக்கீங்களா? அப்போ இந்த பாட்டுல இந்த வரியை மட்டும் எப்படி ஃப்ரீக்குவன்சி பேஸ்ல நீங்க கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுல எஸ்பி நல்லா பாடியிருப்பாரு. அதுல வந்து மாத்திருப்பாங்க எப்படி வைப்ரேஷன் கவனிக்கணுங்கிறத சொல்றேன். ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, இது ஒரு டோன். அடுத்த டோன் பார்ப்போம். ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, இது ஒரு டோன். அடுத்த டோன்ல ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. Can you understand the differentiation of the vibration? கண்டிப்பா. புரியுதுங்களா? புரியுதா மேடம்? ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. அப்படி நான் பாடகர்னு இல்லை, இந்த வைப்ரேஷனை எப்படி ரசிக்கணுங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஸோ ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வரி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு நோட்டு கொடுக்குறாங்க மாறுது அப்படிங்கும்போது இந்த நுணுக்கத்தை நீங்க எப்படின்னா பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு அதை பற்றியான யோசனைகள் போகும்போது நீங்க ஆழ்ந்து எதை கவனிக்கிறீர்களோ அதுவே தியானம் தான். நம்ம எல்லா சூழ்நிலையும் தியானத்தில் தான் இருக்கும். அப்போ அதை கவனிக்கிறோம் இல்லையா. இந்த ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை, இது இந்த நோட்டு இருக்கு. இப்போ இந்த ரசனையோட நீங்க அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, எல்லா பாட்டுமே சரி. அப்போ இசை இந்த இந்த வைப்ரேஷனை கரெக்டா டியூன் பண்ணி கொண்டு வரும்பொழுது சக்ராஸ் கிளென்சிங் ஆகும். நான் சொல்றது எல்லாமே ஆல் த ரூட்ஸ் லீட் த ரூம். நான் சொல்ற எல்லாமே ஒரு வைப்ரேஷன் மெடிசன் போர்ஷன்ல தான் கொண்டு வரேன். இது நீங்க கரெக்டா அலைன் பண்ற நீங்க எது இதெல்லாம் உங்களுக்கு சூழல் இருக்கோ எல்லா சூழலையுமே உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா யூ கேன் பிகம் யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் ஆல் த வரிஸ் அண்ட் பிகம் டு டாப் கொண்டு வர முடியும். அப்போ இந்த வைப்ரேஷன்ங்கிறத கொண்டு வரும். அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், பாசிட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்து. இந்த இதுல சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருதுன்னா வைரமுத்து வந்து ஒரு பாட்டு எழுதுற, ஜானகி பாடுறாங்க. அதாவது நாதம் என் ஜீவனை, கேட்டுறீங்களா பாட்டு? எஸ் சார். நாதம் என் ஜீவனே, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டுல வந்து சரணம் வரும். அமுத கானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. நான் பாடுற மாதிரி புரியுதுங்களா? இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வரி வருது,
அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சலங்கை இருக்குது, அது ஒரு நாட்டியக்காரி பாடும்போது, நீ பிரிஞ்சிட்டீன்னா இப்போ சலங்கையில முத்துக்கள் வரிசையா இருக்குது, எல்லாமே உன்னோட உணர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு பிளான் அவர் யோசிக்கிறாரு. நீ பிரிஞ்சாக்க ஒரு சலங்கை பிரிஞ்சிருது, அந்த பிரிஞ்சது என்பது விலகி போனால் இப்ப அப்ப டைவர்ஸ் ஆயிறாங்க, அப்ப விதவை ஆகிடுது, இறந்து போயிட்டாரு விதவை ஆகுது அப்படிங்கிறத கவியினுடைய உச்சத்துவம் அவர் எழுதுறாரு. நீ விலகி போனால் அந்த சலங்கையே விதவையா மாறுது அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இந்த தபேலா வாசிக்கக்கூடிய ஒருத்தர் சீனியர் என்ன சொல்றாருன்னா, சார் இது வந்து நெகட்டிவா இருக்குது, இந்த விதவை அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு வார்த்தை போடுங்க அப்படின்றாரு. வைரமுத்து சொல்ற இல்ல இல்ல, இது வந்து மிகச்சிறந்த ஒரு ஓமை, கவிதையினுடைய உச்சம், அது இதை மாற்ற முடியாது அப்படின்னு ஜானகி பாடுறாங்க. இந்த பாட்டு பாடுறாங்க, பாட்டு முடிச்சுட்டு பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும், போய் கேட்டு பாருங்க. அந்த பாட்டு முடிச்சுட்டு போறாங்க. முடிச்சுட்டு போகும்போது அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டே இறக்குறாரு, ஹஸ்பண்ட் இறந்துறாரு. அப்போ வைரமுத்து சொல்றாரு, அப்போ தமிழில் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நான் வந்து கவிதையா பார்த்தேனே தவிர இந்த வார்த்தையினுடைய வலு என்னங்கிறது படிச்சிருக்கேன்னு தெரியும், ஆனால் அனுபவபூர்வமாக புரியல. அன்பார்ச்சுனேட்லியே அது நடக்கிற விஷயம் தான் அது. ஆனாலும் அவர் ஒருத்தர் நம்ம எழுதுனதுனால இப்படி நடந்ததா, நடக்க போறதை முன்னாடி எழுதுறாங்க, ரெண்டுமே இதான் நடக்க போறது இன்டிமேஷன் ஆகுது. அப்போ அந்த வார்த்தை முடிஞ்ச அந்த பாட்டுங்க, நாதம் என் ஜீவன், அந்த பாட்டை கேள்வி வந்து இருக்கு. பெரும்பு பேசும்போது சொல்றாங்க, அந்த அம்மா அடுத்த ரெக்கார்டிங் போகும்போது அவர் பார்த்துட்டு அழுதாங்க. பட் பாடுறது அவங்களோடது, இது சிம்பிள் ஒரு பாட்டு தான் அது. ஆனாலும் அந்த பாட்டுல யதார்த்தமா இருக்கக்கூடிய அந்த வரிகள், அந்த வார்த்தை, வரி கூட இல்ல, வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். ஐயா குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. இல்ல, இதே மாதிரி டிஎம் சவுந்தரராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். அப்ப பையன் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பாரு. இந்த பாடல் நான் பாட மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லி கூட இல்ல கண்டிப்பா நீங்க பாட, இந்த பாட்டு பாடணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு பாடி அவர் முடியும் போது அவருடைய சன்னு கிளம்பிடுவார். ஆமா, உண்மை, நன்றி, தகவலுக்கு நன்றி. உண்மைதான் உண்மைதான், அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த பாட்டு நிறைய இருக்கு. டிஎம் சில வரிகள் பாட மாட்டாரு. காதல்ல வந்து இன்னொரு பாட்டு சிவாஜி, அவனை அழைத்து வந்து ஆடடா ஆடு என்று போட்டவில்ல, அவனை அழைத்து வந்து ஆடடா ஆட வைத்து பாடுவான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கண்ணதாசன் எழுதின வரி, அவன் காதல் வேதனையில் சாக வேண்டும் தான் எழுதியிருந்தார், வாட வேண்டும்னு எழுதுற, சாக வேண்டும் தான் எழுதியிருந்தாரு. உன்னை டிஎம்ஸ் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காரு. அப்புறம் என்ன, இந்த பாட மாட்டேன்னு சொல்றாருங்க, இது மாத்தணும்னு சொல்றாரு. ஏன், என்ன பிரச்சனை என்னன்னு, இவன் காதலிக்கிறான், இவன் காதலிக்கிறது கடவுள் ஏன் சாகும், இது வந்து சரியில்லையே. கடவுள் மனிதனாக காதலித்து வேதனையில் வாட, காதலித்து அவன் ஏன் சாக்கணும், ஒரு அவர் அந்த வார்த்தையை நான் பாட மாட்டேன், அது மாத்துங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் தான் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்னு மாத்துறாரு. அது மாதிரி அவருடைய லாஸ்ட் இதுல டி ராஜேந்தர் பாட்டுல வரும், 400 ராசி இல்லாத ராஜா, அவருடைய எண்டு சாங்ஸ் அதான் ரைட். வார்த்தைகள் வந்து பிரயோகங்கள். அதே மாதிரி இந்த கன்னடா பாட்டுல சீர்காழி சவுந்தரராஜனுக்கு தான் பாட்டு வந்து திருவிளையாடல்ல அந்த கன்னட வேறு, ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள், அது ஆக்சுவலி பாலமுருகி கிருஷ்ணா பாடுவாரு, இவரு வளர்ப்பு பாட நினைக்கிறேன். ஆனா சீர்காழி கோவிந்தராஜன்ட்ட கொடுக்குறாங்க. அவர் பாடினா அவர் பார்த்துட்டு சரி பாடுறேன்னு கேட்டு, இது எந்த சுச்சுவேஷன் கேட்குறாரு, இந்த மாதிரி பாட்டு இருக்கு, அது வந்து இது சிவாஜி கிட்ட தோக்குற மாதிரி, இந்த பாடி அடுத்த பாட்டு தோக்குற மாதிரி. அப்ப சீர்காழி சொல்லிட்டாரு, தோக்குற மாதிரி இருக்க பாட்டை நான் பாட மாட்டேன் அப்படின்றாரு. தோக்குற மாதிரி இருக்க நான் பாட மாட்டேன், அது என்னுடைய தொழிலுக்கும் இசைக்கும் வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, தோல்வியான பாடல் கூட ஏற்றுக்க மாட்டேன். அப்போ நம்முடைய தமிழ் பண்பாட்டு முறைங்கிறது வார்த்தையில் கூட ரொம்ப நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த 5 முறை இப்ப நான் சொல்றேன், 5 வந்து மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பி ஹாப்பி, அடுத்து ஸ்மைல் அண்ட் விஷஸ், அண்ட் 1 hour, வித்தின் 1 hour 5 minutes பி ரிலாக்ஸ், இல்லைன்னா சும்மா இரு. அடுத்தது வந்து வாட்டர் தெரப்பி, மியூசிக்கல் தெரப்பி. இது வந்து நோட் பண்ணிக்கிங்க. இதுல நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நாளைக்கு செஷன்ஸ்ல ஓப்பனிங் சொல்லுங்க. இது இன்னைக்கு வச்சுட்டு அந்த வாட்டர் தெரப்பி இதை போட்டோ எடுத்து போடுங்க. ஓகேங்களா? நன்றி. நேரம் ரொம்ப கடந்துருச்சு. இதை பற்றியான கருத்துக்கள் நாளைக்கு பேசலாம், நேரம் வச்சு. இதை பற்றி ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் டக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு அதை வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். எனிபடி? தாரணி மேடம், அனிதா சிஸ்டர்?
இல்ல சார் ஓகே சார். வெங்கட், ஓகே சார். உங்களோட கருத்து நல்லா இருக்கு, நல்லா இல்ல நான் ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணி சொல்றேன். ஓகே. அருமையா அருமையா இருக்குங்கய்யா. இருக்கு சார். ரொம்ப சூப்பர் சூப்பர். நிம்மதியா இருக்கோம் நாங்க இப்போ இந்த இந்த செஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்றோம் உங்களோட அந்த உற்சாகமான பேச்சுக்கள் எல்லாம் அருமையா இருக்குங்கய்யா. எனக்கு இந்த வாழ்நாள் இவ்வளோ 51 வயசுல வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது வருது. சசிரேகா மேடம் தானே? ஆமாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த வார்த்தைங்கிறது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா 51 வயது அனுபவம் உள்ள நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது பத்தி, ஏன்னா நிறைய தடவை பார்க்க நீங்க முதல்ல கரெக்டா வந்துடுறீங்க, கலந்துகிட்டு இதை கலந்துக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல, அதை வாழ்வில் பயிற்சி. பயன்படுத்துறது ஆமாங்க. பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் பயிற்சி கொடுக்கல. ஏன்னா சீஃப் கெஸ்ட் அந்த மெடிக்கல் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள பேச சொல்லணுங்கிறதுக்கு நான் கொடுக்கல. ஸோ இப்போ இருந்து நான் மெத்தட் கொடுக்குறேன். 48 விதமான பயிற்சி. இது சிம்பிள் தான், எல்லாமே வழக்கமாக பண்ணிட்டு இருந்தா. தண்ணி குடிக்கிறோம், ஆனால் அதை எப்படி குடிக்கணுங்கிறது, பாட்டு கேட்கறோம், அதை எப்படி கேட்கறது, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி செய்யணும், ஒரு தெளிவு தான். ஓகே, ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வேற யாராவது? ஐயா, இது வரைக்கும் நீங்க கொடுத்ததெல்லாம் ரொம்ப எதையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ரொம்ப அதை விட ரொம்ப மிகையா கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டிஸ்ன்னா, நீங்க சரியான ஒரு பாடகருங்கிறது என்ன கொஞ்சம் புலப்படுத்திட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எனக்கு ஆடவும் தெரியும் பாடவும் தெரியும் சொல்லிட்டீங்க. டான்ஸ் சகலகலா வல்லவன். சகலகலா ஓகே, வல்லவன். நன்றி 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 சார், நன்றி. தாரணி மேடம், ஒரு சில வார்த்தை. முயற்சி செய்து பார்க்குறேன் ஐயா நீங்க சொன்னதெல்லாம். நீங்க செய்யுங்க. முக்கியமா நீங்க அந்த செடியில நின்று பேசிட்டு போகும் வீடியோ கண்டிப்பா போடுறேன். கலா மேடம், ரொம்ப கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன அந்த அரிசி, அந்த வாட்டர், அந்த இதை வச்சு நான் அது கண்டிப்பா பண்ணுங்க, பண்றேன். எப்படி இருக்கு கண்டிப்பா சொல்லுங்க சார். பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றேன் சார். போட்டோ எடுத்து உங்களுக்கு அந்த குரூப் போட்டோ எடுத்து குரூப்ல எல்லாருமே தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாருமே ஷேர் போடுங்க. ம், ஓகே சார். நன்றி தேங்க்யூ சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ. சண்முக சுந்தரி மேடம். வணக்கங்க ஐயா. ம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா செஷன். அவங்க நன்றி சொன்னாங்க மேடம். 40 வயசை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்பதான் நினைக்கிறேன். என்னம்மா சரியா புரியல? 40 வயசே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் 70 வயசை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வயசு என்ன? 70ங்க ஐயா. இது ரொம்ப நன்றி. என்ன 70 வயசுல நீங்க இவ்வளவு நேரம் பொறுமை உட்காந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கிறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. 70 வயசா பெரிய விஷயம். 70 ரொம்ப எப்ப எது கிடைக்குமோ 70 அப்பதான் கிடைக்குங்கிற ஒரு பொறுமை இதுவும் நம்பிக்கைக்கு வருது. கண்டிப்பா மேடம், நீங்க எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும், நடத்த அம்மா முடியும். வயசு ஒரு நம்பர் தான்மா, கவலைப்படாதீங்க. ஆஹ் அதாவது நம்ம சொல்றது தெய்வத்தால் ஆகாத இதுதான் இல்லை அப்படின்னாலும் கூட அதை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கான பயிற்சி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பி ஓப்பன், பி ஃப்ராங்க். என்னவோ அதை சொல்றேன், இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. ஒரு தெளிவான புரிதல். இப்படிதான் இருக்கு, கண்ணை மூடு, கடவுளை கும்பிடு, கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்ல. கொடுப்பாருன்னா எப்படி கொடுப்பாரு, அது வழி என்ன, அதை வி ஹாவ் டு கொடுந்த வரைக்கும் நேரடியா இருக்குன்னா, இல்லைன்னா கூட அவர் கடவுள் இல்லப்பா கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் கூட தெளிவா சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. பட் ஓப்பன் இட். இது உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூடியதுக்காக தான் ஆரம்பிப்பட்டது. ரொம்ப நன்றி. 70 வயசுல நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து காலையில இதை கேட்டுட்டு இருக்கீங்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா. நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. இன்னைக்கு நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு சார். பிராக்டிஸ் பண்ணிட்டு அனுபவங்களை பகிர்ந்துட்டோம். கண்டிப்பா நன்றி. சுகுணா மேடம். சொல்லுங்க மேடம். சரி, ஓகே, நேரம் இல்லை, நாளைக்கு பேசலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டு இது உங்களுடைய பயிற்சியை மற்றவர்களுக்கு வாழ்வினுடைய வளர்ச்சியாக பயன்படுத்த தயாராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிகள் ஐயா, நன்றிகள். நன்றி.